இது எப்படிலாம் வந்து டெவலப்மெண்ட்ன்ற விஷயத்த வந்து ஃபேக்ட்டா மாறுது. அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே. யாராச்சும் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்றத பத்தி ஒரு சின்ன ஒரு ரிவாம்ப் குடுக்குறீங்களா? எஸ் சார். ஓ லாஸ்ட் கிளாஸ்ல ரிசர்ச் மெத்தட்ஸ் பார்த்தோங்க சார். 4 ரிசர்ச் மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. லாங்கிட்யூடினல் மெத்தட்னா ஏதாவது ஒரு பர்சனை வந்து நம்ம ஷார்ட் டைம்ல ஒரே நாள்ல பார்த்துட்டு அவனோட பிஹேவியர் அவங்க எப்படி இது பண்றாங்கன்னா நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ லாங் டேர்மா ஒருத்தரை பத்தி நம்ம டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல டிஃப்ரெண்ட் இது எடுத்து ரிசர்ச் பண்றப்பதான் அவங்களோட இது வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். அது லாங்கிட்யூடினல் மெத்தடு. கிராஸ் செக்ஷன் மெத்தட் வந்து பர்டிகுலரா ஒன்னுத்த பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு அந்த ஒரு நாள்ல அப்படின்னா அப்போ கிராஸ் செக்ஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சீக்வென்ஷியல் மெத்தட்ஸ் வந்து ரெண்டுத்தையுமே சேர்த்து யூஸ் பண்ணுவோம். லாங்கிட்யூடினல் மெத்தடையும் கிராஸ் செக்ஷன் மெத்தடையும் கம்பைன் பண்ணி ரிசர்ச் பண்றது. அது ஒரு சில இடத்துங்கள்ல நிறைய இடத்துல அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் லேக் மெத்தட் வந்து ஏஜ் வைஸ் டிஃப்ரெண்ட் ஏஜ்ல இப்போ இந்த ஏஜ்ல அவங்க எப்படி இதுவா இருக்காங்க, அடுத்தது ஒரு 40 இயர்ஸ்ல எப்படி இருக்காங்க, 60 அந்த மாதிரி ஏஜ் வைஸ்ல அவங்கள பத்தி நம்ம டிஃப்ரெண்டா ரிசர்ச் பண்றது தான் வந்து டைம் லேக் மெத்தட்ஸ். அப்புறம் அப்டக்கல்ஸ்லாம் பார்த்தோம். லைஃப் ஸ்பேன் சைக்காலஜில இன்னும் டெவலப்மெண்ட்ல என்னென்ன அப்டக்கல்ஸ் இருக்கு. அப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சாம்பிள் நம்ம எடுக்கிற சாம்பிளை பொறுத்து அந்த இது வந்து வேரி ஆகும். அது வந்து எல்லா டைம்லயுமே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நம்ம எடுக்கிற சாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுல எதனா இது அந்த ஒரு சாம்பிளை வச்சு நம்ம ஃபுல்லா முடிவு பண்ண முடியாதுங்கள. அதனால அது அடுத்தது வந்து எஸ்டாப்ளிஷிங் ராப்போர்ட் வித் த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் கூட வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்பதான் வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும் முழுசா. ஒரே நாள்ல அவங்க சொல்றது அவங்க கொடுக்குற அவங்க சொல்ற அவங்கள பத்தி அவங்க வெளிக்காட்டிக்கிறத வச்சு நம்ம சொல்லிக்க முடியாது. ஸோ லாங் டைமா அவங்கள அப்சர்வ் பண்றப்பதான் அவங்கள பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அப்ரோப்ரியேட் மெத்தடாலஜி நம்ம எந்த மாதிரி இந்த மெத்தட்ஸ் பார்த்ததுல எந்த மெத்தட் எடுத்தா கரெக்டா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அந்த இதுவை கண்டுபிடிக்க முடியும் ப்ராப்ளமா அப்படின்றத எந்த மெத்தட் சூஸ் பண்ண போறோன்றத நம்ம சூஸ் பண்ணோம். அக்யூரேசி ஆஃப் டேட்டா கொடுக்குற டேட்டா வந்து கரெக்டா அக்யூரேட்டா இருக்கணும். எல்லாராலையுமே வந்து கரெக்டா கொடுத்துட முடியாதுங்கள. ஸோ நம்ம நிறைய எல்லா டைம்லயும் நிறைய டைம்ல டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல டேட்டாஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்பதான் ஓரளவுக்கு நம்மளுக்கு அக்யூரேசியான டேட்டா வந்து கிடைக்கும். யாராலுமே அக்யூரேட்டா டேட்டா வந்து கொடுக்க முடியாது. சொல்றவங்களே அவங்கள பத்தி வந்து நல்லதா தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. அவங்களுடைய பேக் சைட் வேற அவங்களோட இன்னொரு சைடை வந்து காட்ட மாட்டாங்கல்ல. ஸோ டேட்டா வந்து எப்பவுமே அக்யூரேசியா இருக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்தது எத்திக்கல் ஆஸ்பெக்ட் நம்ம பண்றது தர்மமா அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னீங்க. அவ்வளவுதாங்க சார். ஓகேம்மா. சூப்பர். நல்ல எக்ஸ்பிளனேஷன். சரி. ஸோ இந்தந்த ரீசன்ஸ்னால தான் மேஜரா வந்து ஒரு ரிசர்ச் நடக்கிறதுல எஸ்பெஷலி லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான ரிசர்ச் நடக்கிறதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் லாஸ்டா பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட். ஸ்டேஜா பார்க்க ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீநேட்டல். ப்ரீநேட்டல் அப்படின்னா நேட்டல் அப்படின்றது வந்து குழந்தை, அதாவது பேபி ஸ்டேஜ் அப்படின்றத நேட் என்ஏடிஇ அப்படின்வாங்க. அதை வந்து நியோநேட்டல் அப்படின்னா குழந்தை பருவம் அப்படின்றது என்இஓ புது குழந்தை, இப்பதான் பச்சிளம் குழந்தை அப்படிங்கிறாங்க இல்லையா, அத என்இஓ என்ஏடி நியோநேட் அப்படின்னு. அப்போ பிஆர்இ ப்ரீனா ப்ரீநேட்டல்னா என்னது? ப்ரீ போஸ்ட் அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரீ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரெக்னன்சில இருக்கிற ஸ்டேட் ப்ரீநேட்டல் ஸ்டேட். கரெக்ட். அப்ப போஸ்ட் நேட்டல்னா பிறந்ததுக்கு அப்புறம் பர்த் ஆஃப்டர் பர்த் இருக்குங்க சார். ஓகே ஓகே. இதே தான் நீங்க டிப்ரெஷன் பத்தி படிக்கும் போதும் வரும். ப்ரீ பார்ட்டம் போஸ்ட் பார்ட்டம் அப்படின்வாங்க. ப்ரீ பார்ட்டம்னா அப்ப என்னது? பார்ட்டம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? பிரெக்னெண்டா இருக்கிறது. ஓகே. அப்ப ப்ரீ பார்ட்டம் போஸ்ட் பார்ட்டம்னா என்னது? அப்ப பிரெக்னெண்டா இருக்கிறப்ப அவங்க எப்படி இருந்துச்சு, டெலிவரிக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றதானே. கரெக்ட். ஓகேங்களா? அதான் ப்ரீ பார்ட்டம் போஸ்ட் பார்ட்டம் பெரி பார்ட்டம் அப்படின்வாங்க. ஸோ இப்போ ப்ரீ நேட்டல் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணோம். ப்ரீ நேட்டல் அப்படின்னா குழந்தையே பிறக்கல இன்னும், அதுக்கு முன்னாடி வயிறுல இருக்கு. ஓகே, அந்த ஸ்டேஜ்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான். அந்த ஸ்டேஜ்ல இருந்தே டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேபி வந்து கன்சீவ் ஆன டைம்ல இருந்து. அதனால தான் லைஃப் ஸ்பேன் அப்படின்றது, அது டெவலப்மெண்ட் சைக்காலஜி அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ், அவங்களுடைய மரபணு, என்வைரான்மெண்ட், என்ன சூழ்நிலையில அவங்க வளர்றாங்க, ஹசார்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இதுல என்னென்ன வந்து ஆபத்துகள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது.
ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ்னா என்ன ஜெனரலா சொல்லுங்களேன் சும்மா. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், பொதுவா ஜெனடிக்ஸ்னா என்னன்னு சொல்லலாம்? ஜெனட்டிக்னா பரம்பரை அவங்களோட அப்பா அம்மாவோட இதுல இருந்து எல்லாம் பரம்பரையா வர்றது ஜெனட்டிக்ஸா பரம்பரை. பரம்பரையா என்ன அது? இந்த ஜீன்ஸ் பத்தி படிக்கிறதாங்க சார் ஜெனட்டிக்ஸ். ஜீன்ஸ் பத்தி படிக்கிறது. சரி ஜீன்னா என்ன? படிக்கிறது. சார் அப்ப ஜீன்னா என்னது? ஜீனா மரபணு. அதான் அது அதோடைய வேலை என்ன? இல்ல அது என்ன பண்ணும்? அது அப்பாவோட ஜீனும் அம்மாவோட ஜீனும் சேர்ந்துதாங்க சார் புதுசா பேபியே ஃபார்ம் ஆகும். ஓகே. ஏன் அப்படி ஃபார்ம் ஆகுது? சரி ஓகே. நோ இஷ்யூஸ். நானே சொல்றேன் இருங்க. ஸோ ஜீன் அப்படின்றது வந்து ஒருத்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா? நீங்க யாரா இருக்க போறீங்க? உங்க கண்ணோட கலர் என்ன? நீங்க எவ்வளவு ஹைட் வளர போறீங்க? அதாவது மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு வளர முடியும்? உங்களுடைய உடல் எவ்வளவு வெயிட்டுக்கு மேக்ஸிமம் போக முடியும்? உங்களுடைய தோலுடைய நிறம் என்ன? உங்களுடைய போன் எப்படி கட்டமைக்கப்பட போகுது? உங்களுடைய எலும்புகள். உங்களுடைய மசில்ஸோட இன்சர்ஷன்ஸ் எப்படி வந்து உங்களுடைய ஷேப் ரைட் சைடும், லெஃப்ட் சைடும் சேமா இருக்கா? இல்ல வித்தியாசமா இருக்கா? எல்லாருக்குமே சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுல இருந்து நீங்க எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து உணவ சாப்பிடுறீங்க? அந்த சாப்பிட்டது எப்படி வந்து உங்களுக்கு ஜீரணம் ஆகுது? ஜீரணம் ஆனது எப்படி வந்து உங்களுக்கு வெளியில வருது? மோஷன்ல வர்றது, யூரினேஷன்ல வர்றது, ஸ்வெட் வேர்வையில வர்றது. ஏன் நீங்க மூச்சு விடும்போது அதுல ஸ்மெல்லா கூட கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுல இருந்து ஒவ்வொரு வேரியேஷன்ஸ்ல ஏன் காத்தா அந்த சூடு இருக்கும்போது உஷ்ணத்துல உங்க உடம்ப விட்டு சூடு காத்து வெளில வரும். சரிங்களா? சின்னதா வந்துட்டே தான் இருக்கும். அந்த சூடு ஜெனரேட் பண்ணும். இது எல்லாத்துக்குமே ஜெனடிக்ஸ் தான் டிசைட் பண்ணுது. ஒருத்தர பார்க்காமலேயே அவங்களுடைய ஜெனடிக்ஸ் மட்டும், ஜீன் மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய முடியோ, இல்ல அவங்களுடைய அ ஏதாவது ஒரு திசுக்களோ, டிஷ்யூஸோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு நம்மகிட்ட இருந்துச்சு அப்டின்னா, அத ஜீன் சீக்வென்சிங் பண்ணி பார்த்துட்டு, பேசிக்கலி ஜீனுனா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த இப்ப நீங்க ஒரு கடை வைக்க போறீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ஒரு பொருள் சமையல் செய்ய போறீங்க அப்டின்னா, அது சமையல செய்யறதுக்கு முன்னாடி அதோடைய ரெசிபி ஒண்ணு எழுதுறீங்க பார்த்தீங்களா? இது இது இருக்கணும். இது இவ்வளவு உப்பு, இவ்வளவு காரம், இவ்வளவு சோறு, இவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லிஸ்ட் எழுதுறீங்க பாருங்க. இதெல்லாம் அதுல வரப்போது. அது எல்லா பொருள் மட்டும் எப்படியெல்லாம் வந்து என்னென்ன இதுலலாம் இருக்க போது அப்படிங்கிறது. ஸோ, அது இப்ப இப்ப நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு. இப்ப நீங்க அந்த சமையல் செய்ய போறீங்க. ஓகே. நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதனா ஒரு டிஷ் சொல்லுங்களேன். எதனா ஒரு சமையல் ஐட்டம. சொல்லுங்க. எதனா ஒண்ணு சொல்லுங்க. சார் பிரியாணி சார். சூப்பர். ஓகே. பிரியாணி இப்ப செய்ய போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணிக்கு வந்து என்னென்ன தேவை? கண்டிப்பா மீன் ஐ மீன் கறி. ஓகேங்களா? என்ன பிரியாணி நீங்க செய்ய போறீங்களோ அப்படின்றது. ப்ரான்னா ப்ரான் பிரியாணி, மீன்னா மீன் பிரியாணி, இல்ல சிக்கன்னா சிக்கனு, மட்டன்னா மட்டனு, பீஃப்னா பீஃப் ஏதோ ஒண்ணு நீங்க செய்ய போறீங்க. ஓகே. வாட் எவர் தி ஐட்டம் தட் இஸ். இப்ப நீங்க இத செய்யறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீட் வேணும். அப்புறம் வந்துட்டு என்னென்ன தேவைப்படுது? அந்த பாலிஃபினால்ஸ்லாம் தேவைப்படுது இல்லையா? மஞ்சள், அப்புறம் வந்து அது என்னது? சில்லி பவுடரு, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், திங்ஸ் லைக் தட். இந்த சோம்பு அது நெறைய இருக்கும். ஸோ அது தாண்டி வேற என்னென்ன தேவைப்படுது உங்களுக்கு? வாட்டர் கண்டிப்பா நெறைய தேவைப்பட போது. அது கூட சேர்ந்து வேற என்னென்ன தேவைப்பட போது? மத்த மசாலா சார் ம். வெங்காயம், வெங்காயம், தக்காளி, தக்காளி, அரிசி. வெஜிடபிள்ஸு, ஓகே. ம். ரைஸு, கார்போஹைட்ரேட்ஸு, ஸோ புரோட்டீனு, கறி, ஆயில். ஆயில், ஃபேட் ஓகேங்களா? இது மாரி எல்லாமே கம்பைன் ஆகுது. ஓகே. இப்போ ஜெனடிக்ஸ இத பார்த்தா நம்பளால ஐ மீன் ஜெனடிக்ஸ்ன்றது இத பார்த்தாலே நமக்கு என்ன பொருள் செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியுமா? தெரியாதா? தெரியும் சார். ஓகே. ஆனா இது மட்டுமே போதுமா? இல்ல வேற ஏதாச்சும் தேவைப்படுதா? இல்ல இதுதான் முக்கியமானதா? என் கேள்வி புரிஞ்சதுங்களா? இப்ப இது இது ஒரு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுதான் முக்கியமானதா? இல்ல இது கூட வேற ஏதாச்சும் தேவைப்படுதா? இல்ல இத வச்சே அது என்ன பொருள் செய்ய போறாங்கன்றது கன்ஃபார்மா நம்மளால புரிஞ்சிட முடியுமா? இல்ல எப்படி? சார் புரிஞ்சிட முடியும் சார். மேபி செய்யும்போதே ஏதாவது இல்லன்னா மறுபடியும் எடுத்துக்கலாம். ம். சூப்பர். அப்போ
இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு வேளை இதுல தண்ணியே இல்லாம செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஷ் என்னவாகும்? அதுல தண்ணி இல்லன்னு நீங்க பார்த்துட்டீங்க. நீங்க நீங்க சமையல் செய்யல. நீங்க எதுவுமே பண்ணல. ஆனா நீங்க அத பார்த்துட்டீங்க. செய்முறையில வந்து அவங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்ற அந்த லிஸ்ட்ட எடுத்து பார்க்கும்போது, இதுல தண்ணியே இல்லன்னு தெரிஞ்சுருச்சு. இப்ப என்ன ஆகும்? அந்த டிஷ்ஷோட நிலைமை எப்படி இருக்கும்? தண்ணி இல்லன்னா தண்ணி ஆட் பண்ணணும்னு இல்ல, சொன்னீங்க. இல்ல. நீங்க சமைக்க போறது கிடையாது. நீங்க வந்து ஜஸ்ட் ஓ! நீங்க நீங்க டெஸ்ட் பண்ற ஆள். நீங்க தான் ஜெனடிசிஸ்ட்ன்னு வச்சுப்போமே. நீங்க மரபணு செக் பண்ற ஆள். இப்ப அந்த ஃபுட் ஏன் வந்து அந்த மாரி இருந்திருக்கு? இல்ல எப்படி இருக்குன்னு தெரியணும்னா, அதுல தண்ணி சேர்க்கலனாலோ, இல்ல காரம் சேர்க்கலனாவோ, இல்ல சோம்பு, கிராம்பு அப்புறம் என்னென்னமோ இருக்குது இல்லையா? பட்டை, லவங்கம் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்க்கலன்னா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்குமா? கரெக்டான டேஸ்ட் கரெக்டா வராதுங்க சார் அந்த டிஷ்ஷு. ம். இப்போ உப்பு கம்மியா போட்டாங்க, இல்ல போடவே இல்ல அப்படின்னா, நீங்க அந்த உப்புன்ற அந்த டிஷ்ஷ நீங்க அந்த லிஸ்ட்ல பார்க்கல அப்படின்னா, என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியுமா அது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு? கண்டுபிடிச்சிட முடியுமா அங்க? முடியும் சார். தைரியமா சொல்லுங்க அத. முடியும். முடியும் முடியும் சார். ஏன் அப்படியே வந்து பயங்கரமா தயங்கி கேட்கறீங்க? தைரியமா சொல்லுங்க. இப்போ ம். அந்த இடத்துல இது என்னென்ன பொருளா மாறப்போது? இது சிக்கன் பிரியாணியா? மட்டன் பிரியாணியா? பிரான் பிரியாணியான்னு மாறப்போது அப்படிங்கிறதையே யாரு டிசைட் ஐ மீன் அது அது ஃபர்ஸ்ட் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த லிஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அத வச்சு தான் ஜீன் அப்படிங்கிறது இப்ப உங்களோட ஜீன் எடுத்தாங்கன்னா, நீங்க இன்னைக்கு இந்த மாரி வந்து நிக்கிறீங்க, இல்ல இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது நம்மளுடைய மூலக்கூறுகள். அதான் மரபணு அப்படிங்கிறாங்க. ஜெனடிக்ஸ் அப்படின்ட்டு. ஆனா இது மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. இது கூட சேர்ந்து வேற சில இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களும் இருக்குது. இத எப்படி சேர்க்கிறாங்க? எந்த அளவுல சேர்க்கிறாங்கன்றதும் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் உப்ப நெறைய கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? சாப்பிடும்போது நீங்க ஜெனடிக்ஸ் பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்ப உங்களுக்கு ஜெனடிக்ஸ் பத்தி தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே உங்களுக்கு அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லிஸ்ட்ட பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு சமையல பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா உட்கார்ந்து சாப்பிடும்போது உப்பு மட்டும் நெறைய இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இவங்க அந்த உப்பு கன்டென்ட் வந்து அதிகமா போட்டுருக்காங்க. உப்போட அளவு வந்து ம். கரிப்பா இருக்குன்னு. ஆமா. அதே மாரி இப்ப ஜெனடிக்ஸ் பத்தி எதுவுமே தெரியாத ஆளு கூட ஒருத்தர் வந்து ரொம்ப குட்டையா இருக்காங்கன்றாலோ, இல்ல ரொம்ப ஹைட்டா இருக்காங்கன்றதுனாலோ, இல்ல ரொம்ப வெயிட்டா இருக்கிறாங்க அப்டின்னோ, இந்த மாரி எதனாச்சும் ஒரு குறைபாடுகளோட, இல்ல ஏதாச்சும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சரோட வந்து பொறக்குறாங்க அப்டின்னா, அது ஜெனடிக்ஸ் பத்தி தெரியலனாலும் வெளில பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்ப எப்படி அந்த சாப்பாடு சாப்பிடும்போது கண்டுபிடிச்சிட்டானோ, அந்த மாரி அதுக்கு அந்த இடத்துல சாப்பாடுன்றது பொருள், இந்த இடத்துல மனுஷங்களோ, இல்ல உயிரினங்கள்ன்றது பொருள். அப்போ ஜெனடிக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது. அது கூட சேர்ந்து இத யார் செய்றா? யார் செய்றான்றத விட எப்படி செய்யப்படுது? என்ன அளவுகள்ல சேர்க்கப்படுது? அப்படிங்கிறது. இதுதான் ஜெனடிக் காம்போனன்ட்டோட மேக்கப். ஜெனடிக்ஸ்ல என்னென்ன மேக்கப் ஆயிருக்கு? மேக்கப்னா எது எதெல்லாம் சேர்ந்து அது வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறது. இதுதான் ஜெனடிக் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் ஜெனடிக்ஸ்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்ப அந்த ஹியூமன் இல்ல அந்த உயிரினத்தோட என்டயர் லைஃப் ப்ரொஃபைல் அது. அவங்களோட ப்ரொஃபைல், அவங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ஹேரோட கலர்ல ஆரம்பிச்சு, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுன்ற லெவல்ல இருந்து, அவங்க கண்ணு கலர்ல இருந்து, அவங்க லிப்ஸ் கலர்ல இருந்து, அவங்க எவ்வளோ ஹைட்டு, வெயிட்டு, அவங்களுடைய எல்லா விதமான எலும்புகளோட இன்சர்ஷன்ஸ், அவங்களுடைய ஜாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ஜெனடிக்ஸ்ல தான் டிட்டர்மைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜெனடிக்ஸ் அப்படின்னா இதான் அர்த்தம். ஃபுல்லான அர்த்தம். நெக்ஸ்ட் நான் ஜெனடிக்கலி டிட்டர்மைன்ட் பயாலஜிக்கல் வேரியபிள்ஸும் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிறக்கும்போது பேபிக்கு வந்து போதுமான அளவுக்கு ஆக்ஸிஜன் கிடைக்கப் பெறல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னன்ட்டு. காத்து. ஓகே. சுத்தமான காத்து. காத்து ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து ஆக்ஸிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூளைக்கு பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா வகையான உணவுகள விட சுத்தமான காத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேள பேபி பொறக்கிறப்போ ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, டெலிவரி டைம்ல, அப்போ அந்த பேபிக்கு வந்து ஆக்ஸிஜன் கிடைக்கிறது தடப்பட்டு போகும். அப்ப தடப்பட்டு போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத ஹைபாக்ஸியா அப்படின்னுவாங்க. ஹைப்போ அந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைப்பர் அப்படின்னா என்னது? ஒரு பையன் ஹைப்பரா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப துருதுருன்னு இருக்கிறான். எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு அவனுக்குன்னு கொஞ்சம் அர்த்தம். கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஓகே. அப்போ ஹைப்போனா? ஹைப்பர்னா எது? அப்ப அதோட ஆப்போசிட் ஹைப்போ அப்படின்னா? ஃபீல் பண்ற மாதிரி இருக்கலாம். புரியல. என்னது திரும்பி சொல்லுங்க.
சார் அது ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இன்ஆக்டிவா கூட சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ பேசிக்கா அதோட ஆப்போசிட்னா அப்படியே செயல்முறை நார்மலாவே இல்லாம ரொம்ப கம்மியா இருக்கான்னு அர்த்தம். இப்ப நடுவுல இருக்கிறது நார்மல். அதுல மேல ஹைட்ல ஏறுச்சு அந்த ஸ்பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓவரா இருக்கான், ஹைப்பரா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கம்மியா இருக்கான் அப்படின்னா, ஹைப்போவா இருக்கான் அப்படின்றது. அப்ப அதே மாரி ஆக்ஸிஜன்ல ஹைபாக்ஸியா அப்படின்னா, ஆக்ஸிஜன் வந்து தடைபட்டு போயிருக்கு, கம்மியா போயிருக்கு. அப்படின்னும்போது, அந்த பேபிக்கு ஏதோ ஒரு மென்டல் டிஸார்டர் கண்டிப்பா வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த செய்முறையில நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனைனால, அந்த பேபி வந்து அவ்வளோ இஷ்யூஸோட, காம்ப்ளிகேஷன்ஸோட பொறக்கும். நெறைய சிக்கல்கள் வரும். காலங்காலமா அந்த பேபி வந்து அதோட வாழ்நாள் காலம் ஃபுல்லா ஏதோ ஒரு மென்டல் டிஸார்டர்னாலயோ, ஆட்டிசம்னாலயோ, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலயோ அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே. அதே சமயத்தில மால்நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து, ஆ பேபிய வயித்துல வச்சுட்டு இருக்கிற அந்த டைம் பீரியட்ல நியூட்ரிஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்டன்ட். எஸ்பெஷலி அமினோ ஆசிட்ஸ் அண்ட் பாலிஃபினால்ஸ் அண்ட் உங்களுடைய ஹெல்த்தி ஃபேட். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த பேபி இதுல இருக்கும்போது பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, இந்த ஃபேட் ஐட்டம்ஸ் குடுப்பாங்க. ஃபேட்னா ஹெல்த்தி ஃபேட். ஜங்க் குடுக்கக்கூடாது. டிரான்ஸ் ஃபேட்லாம் குடுக்கக்கூடாது. நல்ல ஃபேட். நல்ல ஃபேட்டுனா இந்த பாதாமு, கேஷ்யூ நட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மில்க்ல இருக்கிறது, முட்டையில இருக்கிறது. முட்டை தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட். ஏன்னா, அதுலேருந்து ஒரு உயிரே ஜனிக்கும். அப்படின்னும்போது, ஒரு உயிருக்கு தேவையான அத்தனை உணவும் ஒரே ஃபுட்ல எதனாச்சும் ஒண்ணுல இருக்காப்பா. இந்த ஒரு உணவு தான் இனிமே நீ உலகத்துல நீ சாகுற நாள் வரைக்கும் சாப்பிடணும் அப்படிதான் ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க அப்படின்னா, கண்ண மூடிட்டு முட்டைன்னு சொல்லிடணும். ஏன்னா, அந்த ஒரு இதுல தான் உங்களுக்கு தேவையான அரிதிலும் அரிதான ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ன்னு சொல்லப்படுற மெக்னீசியம் மாரியான ஃபுட் கூட ஐ மீன் மைக்ரோஸ் அண்ட் மேக்ரோஸ் கூட அதுல இருக்குது. ஓகே. ஸோ, அதெல்லாம் வந்து கரெக்ட்டா சாப்ட்டு நல்லபடியா ஹெல்த்தியா இருக்கிற ஒரு ஒரு பேபி வந்து சூப்பரா பொறக்கும். நல்ல வந்து பிரெயின் ஹெல்த்தும், ஹார்ட் ஹெல்த்தோட பொறக்கும். ஓகே. அண்ட் சைல்டோட பாஸ்ட் லேர்னிங். ஓகே. இப்போ அந்த பேபி வந்து சின்ன வயசுல இருக்கும்போதுலருந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் இட் வில் ஸ்டார்ட் அது உங்களோட பேபியோடைய ஆர்கனல்ஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சுட்டுருக்கும். ஓகே. பட் விஷுவல் வராது. பட் அதர் திங்ஸ் லைக் ஆடிட்டரி அதெல்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஐ மீன் கெஸ் இன் த சென்ஸ் வந்து நம்ம திங்க் பண்ற மாரி கிடையாது. இட் இட் கேன் ரெக்கார்ட். பட் அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியாது. லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து டீகோட் பண்ண ஆரம்பிக்கும். அதோட சேர்த்து அந்த பேபி வந்து பொறக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது. அண்ட் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் மில்யூ. ஸோ மில்யூ அப்படிங்கிறது வந்து சூழ்நிலை. ஜெனரலா வந்து எந்த மாரியான சூழ்நிலைகளிலும், எந்த மாதிரியான தட்பவெட்ப நிலைகள்லயும் அந்த பாப்பா பொறக்குது அப்படின்றது. ஏன்னா, ரொம்ப உஷ்ணத்துல இருக்கிற மாரியான கிளைமேட்லயோ, இல்ல ரொம்ப வின்டர் பயங்கரமான கடும் குளிர் அப்படின்ற மாரியான டைம்ல வந்து பேபி பொறக்குது அப்படின்னா, அது வந்து ப்ராப்ளமா இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து இஷ்யூஸ் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கல்ச்சுரலா இது பண்ணாத, இது சாப்பிடக்கூடாது, முட்டைலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களுடைய ஒரு ரிலிஜன் இஷ்யூவோ இல்ல வேற ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்கிட்டு, பேபிக்கு வந்து அந்த ஃபுட் எல்லாம் குடுக்காம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேபிக்கு அந்தந்த தேவையான உணவுகள் கிடைக்க வேண்டியது கிடைக்காமலே போயிரும். அதனுடைய பயனை யார் அனுபவிப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேபி தான் அனுபவிக்கும். இம்யூன் சிஸ்டம் இல்லாம, அடிக்கடி கோல்ட் ஆயிட்டு, அடிக்கடி வந்து ஃபீவர் வந்துகிட்டு, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோடையோ, இல்ல கை, கால்கள் ஏதோ வந்து வேகமா போய் கீழ விழுந்தா, ஒரு பேபி சாதாரணமா வந்து விழுந்து எந்திரிக்கும்போது அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிடும். ஆனா, சின்ன வயசுல அவங்க விளையாடும்போது விழுந்தா கூட, அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படுற மாரி, ஃப்ராக்சர்ஸ் நடக்கிற மாரியா, சோ மெனி திங்ஸ் வில் ஹேப்பன். பிகாஸ் லேக் ஆஃப் ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அண்ட் நீ யாரா வளர்ற? நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நீ இந்த மதத்த சேர்ந்தவ, நீ இந்த கம்யூனிட்டிய சேர்ந்தவ, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது. பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது, பையன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதனா ஒண்ணு சோசியலா சொல்லி, இதுவும் வந்து அந்த பேபி எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இந்த 5 டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் அந்த பேபி எந்த மாரியான வாழ்க்கைய எவ்வளோ ஹெல்த்தியா வாழப்போகுதுன்றது டிசைட் பண்ண போற விஷயம். அதுல ஃபர்ஸ்ட் யாது? முதல் முக்கியமான காரணம் எது? ஜெனடிக்ஸ். எக்ஸாக்ட்லி. ஜெனடிக்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட்னா நான் ஜெனடிக்ஸ். அதாவது ஆக்ஸிஜனு, மால்நியூட்ரிஷன் அந்த மாரியான விஷயங்கள். சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் ஜெனடிக்கலா பிரெக்னன்சி டைம்ல பூனை வளர்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அப்படி வளர்த்தாலும் அதே மாரி தான். லேக் ஆஃப் ஆக்ஸிஜன்னால எப்படி வந்து பேபி இறந்து போகுது, இல்லாட்டி வந்து மென்டல் டிஸார்டரோட பொறக்குதோ, அதே மாரி லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் அந்த பேபிக்கு தெரியவே வரும். இந்த மாரி ப்ராப்ளம் இருக்க போதுன்ட்டு. அதே மாரி பூனை வளர்க்குறாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு லேட்டர் ஸ்டேஜஸ்ல சைக்கோசிஸ் மாரியான மென்டல் டிஸார்டர் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகும். வயலன்ட்டா இருப்பாங்க. கொலை பண்ணணும் அந்த மாரியான எண்ணங்களோ,
இல்ல வந்து வேற ஏதாச்சும் ஒரு சிசோஃப்ரீனியா மாதிரியான மென்டல் டிஸார்டர் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சரி புரிஞ்சுதுங்களா? வேற ஏதாச்சும் எனி கொஸ்டின்ஸ் இது வரைக்கும்? சரி, இப்ப ஜெனட்டிக்காவே நம்மளோட கேரக்டர், பிஹேவியரு, நம்மளோட ஹைட்டு, வெயிட் எல்லாமே இதுவாயிடும். ஃபர்ஸ்ட்டே இதுவாயிடுது. ஆனா அதுக்கப்புறமா மாறுறாங்க. அவங்க அந்த சைஸ்லேருந்து இதுவாகுறாங்கன்னா, அதெல்லாம் என்விரான்மென்ட் இதுனால. அவங்களோட இன்டேக் அந்த மாரி விஷயத்தினால வந்ததா சார்? ஆமா. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் ம். அப்படிங்கிறவங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 5 ஃபீட் 8 இன்ச்சஸோ இல்ல 5 ஃபீட் 9 இன்ச்சஸ் வளர்றதுக்கு உங்களுடைய ஜெனடிக்ஸ் வந்து அலோவ் பண்ணிருக்கு. ஓகே. மேக்ஸிமம் லிமிட் அவ்வளோ போகலாம். உங்களுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 72 கேஜிஸ் வரைக்கும் உங்களால போக முடியும். ஹெல்த்தியா மசில்ஸ் மட்டும் அழகா ப்ராப்பரா பில்ட் பண்ணி. மசில்ஸ்னா இருக்கிறதுலே அதுதான் வந்து ஆயுள் காலத்த அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு முக்கியமா தேவைப்பட வேண்டியது மசில்ஸ். ஃபேட் கிடையாது. கொ சொதன்னு இருந்தாங்கன்னா, அது கொழுப்புன்னு அர்த்தம். ஓகே. அது உயிர வந்து இது பண்ணாது. வேஸ்ட் தான் அது. ஐ மீன் வேஸ்ட் இன் த சென்ஸ் அது அது ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். அத தாண்டி அதுக்கு வந்து பிரயோஜனம் இல்ல. ஆனா மசில்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு ஆயுள் காலம் வாழப் போறீங்க அப்படிங்கிறது வந்து அதுதான் டிசைட் பண்ணுது. அது எப்போ வரும்? வொர்க் அவுட் பண்ணணும். இல்ல ஏதாச்சும் உண்மையிலேயே ஸ்ட்ரெனுவஸான ஆக்டிவிட்டீஸ். டெய்லி ஆக்டிவிட்டீஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் இதையும் ஒண்ணா சேர்க்கக்கூடாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஓகே. தினசரி அன்றாட வேலைகள். அது வேற. எக்ஸர்சைஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்கா நான் இத வந்து வொர்க் பண்ணணும். இந்த மசில்ஸ வொர்க் பண்ணணுன்றதுக்காக இது பண்றேன். என் முதுக வந்து டெவலப் பண்ணணும். ஏன்னா முதுகுல தான் அதிகமான வந்து இரேடியேட்டிங் மசில்ஸ் இருக்கு. இரேடியேட்டிங் மசில்ஸ்ன்றது மத்த ஓவரால் ஹெல்த் உங்களுடைய உடம்புல இருக்கிற ஹெல்த் எப்படி இருக்க போகுதுங்கிறத டிசைட் பண்ற மத்த மசில்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க போகுதுன்றத டிசைட் பண்ற மசில் வந்து இரேடியேட்டிங் மசில். பேக்ன்னு சொல்லுவாங்க. உங்க முதுகு. ஓகேங்களா? அப்பர் இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த கழுத்தோட எண்டு பகுதியில இருந்து கீழ வந்து குளூட்டஸ் மேக்ஸிமஸ் வரைக்கும். அந்த ரீஜியன் வரைக்கும் இருக்கக்கூடியது அதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மசில்ஸ் தான் வந்து ஏன்னா அந்த எரெக்டார் ஸ்பைனே அதுதான் உங்க முதுக எப்படி நிமிர்ந்து உட்கார வைக்கிறதுன்றதுலருந்து, நீங்க எப்படி கூன் போட்டு, குறுகி, எப்ப பார்த்தாலும் ஒரு மாரி உட்கார்றீங்களா? இல்ல நல்லா நிமிர்ந்து ஸ்ட்ரெய்ட்டா உட்கார்றீங்களா? அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது எல்லாமே வந்து உங்க ஜெனடிக்ஸ் வந்து மேக்ஸிமம் அலோவ் பண்ணக்கூடிய லிமிட். ஓகே. உங்களால வந்து இவ்வளவு வளைய முடியும், இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், இவ்வளவு வெயிட்ட தூக்க முடியும், இந்த அளவுக்கு ஹைட் வளர முடியும். இவ்வளோ தூரம் ஓட முடியும். ஃபிட்டா, ஹெல்த்தியா, அத்லெட்டிக்கா அப்படின்றதெல்லாம் லிமிட். ஆனா, அதுக்காக நீங்க அப்படிதான் வளருவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து இயற்கையா உங்களுக்கு இவ்வளவு லிமிட்ட குடுத்துருக்கு. ஆனா, அது நீங்க வந்து நீங்க கேட்ட கேள்வி மாரி, ஒருவேளை எனக்கு வந்து போதுமான அளவுக்கு போஷாக்கு கிடைக்கல வளரும்போது, சாப்பாடு கிடைக்கல, இல்ல ரொம்ப ஏழ்மையில வளர்ந்தேன், இல்ல ஸ்ட்ரெஸ் வீட்ல வந்து ரொம்ப கொடுமையான சூழ்நிலை. பாதி நேரம் அப்பா, அம்மாவுக்கு சண்டை. அப்பா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அம்மா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அப்பா வந்து ஏதாவது ஒரு மாரியான கஷ்டமான சூழ்நிலையில வளரக்கூடிய ஆ ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமே ஆனால், ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்கும். அதுவும் சின்ன வயசுல பேபிங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல் 16, 17 வருஷம் வரைக்கும், ஒரு வளர்ந்த ஒரு அடல்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு. இப்ப நீங்க உங்ககிட்ட ஒரு கடுப்பான ஒரு விஷயத்த குடுத்தா, நீங்க எப்படி அத ஃபீல் பண்றீங்கன்றது எம்ஆர்ஐல பார்த்தாலோ, அதே ஒரு பேபி கிட்ட குடுத்த அதே சூழ்நிலைய 10 மடங்கு அதிகமா அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே. 10 டைம்ஸ் மோசமா இருக்கும். 9 டைம்ஸ் பட் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே 10 டைம்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ 10 டைம்ஸ் வந்து சிவியரா ஃபீல் ஆகுறதுனால, அதெல்லாம் வந்து அவங்களுடைய வளர்ப்ப பாதிக்குது. ஸோ இதனுடைய விளைவுகளா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வளர்ச்சி. ஆ நீங்க உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? 5 ஃபீட் 9 இன்ச்சஸ் வரைக்கும் வளர்றதுக்கு உங்களுக்கு கேலிபர் இருந்தாலுமே கூட, அந்த கேலிபர உங்களால ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான ஸ்ட்ரென்த். அதாவது ஒரு மரம் ஒரு தர்பூசணி இவ்வளவு பெருசா வளரக்கூடிய சான்ஸ் இருந்தாலுமே கூட, அந்த தர்பூசணிய வந்து ஒரு டப்பால போட்டு ஒரு சின்ன டப்பாவோட வித்தியாசமான ஏதாவது ஒரு ஸ்டார் ஷேப்ல ஒரு டப்பாவோ, இல்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு டப்பால போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த லிமிட் அந்த டப்பா வளர்ற வரைக்கும் தான் வளரும். அந்த டப்பாவோட ஷேப் என்ன சைஸோ அது வரைக்கும். ஸ்டார்னா ஸ்டார் மாரி வளர்ந்துரும். அதுக்கு மேல அதால தள்ள முடியாது. அது எப்படி ஃப்ரீயா இருக்குமோ அது வரைக்கும் வளர்ந்துரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பார்த்திருக்கீங்களா? அந்த மாரி வித்தியாசமான ஷேப்ல தர்பூசணிலாம் வளர்ப்பாங்க. இல்ல செடிகள வளர்ப்பாங்க. அது எந்த டப்பால போடுறீங்களோ அந்த டப்பாவோட எஸ் ஷேப்ல சார். தான் இருக்கும். எஸ் சார். அந்த கியூப் ஷேப்ல வளர்க்குறாங்க. சைனா, அந்த கொரியா அந்த சைடு எல்லாம் அந்த மாதிரி தான் பண்றாங்க. பேபியா இருக்கும்போதே அந்த பாட்டில் வச்சு தான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆ அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த அ அச்சுல வச்சு வளர்க்குறாங்களோ, அதே மாரி தான் அது வளரும். அது அந்த சூழ்நிலையில தான் வளரும். அப்போ ஜெனடிக்ஸ் தான் காரணமா? அப்படின்னு கேட்டா, ஜெனடிக்ஸ் ஒரு முக்கியமான காரணம். ஓகேவா? ஆனா ஜெனடிக்ஸ் மட்டுமே எல்லாமே காரணம் கிடையாது. அததான் நான் என்ன சொன்னேன், அந்த சமையலுக்கான ரெசிபி மட்டும் தான் காரணமா? அப்படின்னு பார்த்தா, அதுவும் ஒரு காரணம். ஐ மீன் அதுவும் இல்ல. அதுதான் முக்கியமான காரணம். ஆனா அதெல்லாம் தாண்டி, அது எப்படி செய்முறையில வருதுன்றது இருக்கு இல்லையா? செய்யும்போது என்ன நடக்குது?
நீங்க எக்ஸ்ட்ரா உப்பு போட்டீங்களா? இல்ல எக்ஸ்ட்ராவா வந்து காரம் போட்டீங்களா? இல்ல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு போட வேண்டியத மறந்துட்டாலும் சரி, இல்ல போட வேண்டியத அதிகமா போட்டாலும் சரி. ஓகே. இப்ப போட வேண்டியது கம்மியா போடுற மாரி எதனாச்சும் ஒண்ணு இருக்குதுன்னா, ஃப்ராஜைல் எக் சிண்ட்ரோம் மாரி எதனா ஒரு இஷ்யூ ஆகி ஆட்டிசம்ல போய் நிக்கும். இருக்க வேண்டியது ஐ மீன் இருக்க வேண்டியது இல்லாம போறது இது. அதே மாரி தேவையில்லாதது ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டீங்க, இல்ல அதிகமா போட்டீங்க அப்டின்னாலுமே, நீங்க ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறதோ, இல்ல அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸ் ADHD மாரி டிஸார்டர்ஸோ, இல்ல பார்டர் லைன் பெர்சனாலிட்டியோ, இல்ல பைபோலாரோ, இல்ல ஸ்கிசோஃப்ரீனியாவோ, ஸ்கிசோஃப்ரீனியால 2மே இருக்கும். நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். பயங்கர டேஞ்சரஸா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அது அது மாரி நெறைய இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் இப்படியே சொன்னா கன்ஃப்யூஸ் ஆகும். பட் திங் இஸ் இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் எங்க செய்முறையிலயும் நடக்குது. சோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? நான் என்ன இன்னைக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொன்னேனா? எஸ் சொன்னா சார். சூழ்நிலையில அப்ப எவ்வளவு வருதுன்ட்டு. அப்ப யாராச்சும் உங்ககிட்ட கேக்குறாங்க. ஜெனடிக்ஸ்ல வந்து இந்த ஆள் வந்து 6 அடி போகணும்னு வந்து போட்டிருக்கு. அப்ப 6 அடி தான் அந்த ஆள் கண்டிப்பா இருப்பானான்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்க. ஜெனடிக் டெஸ்ட் எடுத்து பாக்குறீங்க. ஜீன் டெஸ்ட்ல வந்து அந்த ஆள் 6 அடி வளரக்கூடிய ஹைட் இருக்கிற மாரி வந்து போட்டிருக்கு. நல்லா ஹைட்டா வளரக்கூடிய அந்த ஜீன் இருக்கு. அதுக்காக அவங்க கண்டிப்பா அந்த 6 அடி ஹைட் இருந்திருப்பாங்களா? இல்ல இருக்காங்களா? அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க சார். ஜெனெட்டிக் வந்து அதுவுமே ஒரு முக்கிய காரணம். பட் அவங்களுக்கு கிடைக்கிற நியூட்ரிஷன், அவங்களோட இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அவங்களோட இது வந்து டிசைட் ஆகும் சார். சோ நீங்க அத பதிலா அதனால. சொல்லி எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆள் அவ்வளவு ஹைட்டா வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இருந்திருக்கு. ஆனா, நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோம்னா, இன்னும் தெளிவா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே தெரிஞ்சுக்கலாம். எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா, சின்ன வயசுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது இவ்வளவு ஹைட் வரும், இவ்வளவு இது வரும், இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வளர வளர ஜீனும் மாறும். ஓகே. சின்னதா மாறும். கொஞ்சம் கொஞ்சம். ரொம்ப பெருசாலாம் மாறிடாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்தும். ஓகே. அது நீங்க எப்படி வளருனீங்க, எந்த மாரி சூழ்நிலையில வளருறீங்கன்றத பொறுத்து. அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அத நான் லேட்டர் ஸ்டேஜ்ல சொல்றேன். எபிஜெனெடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது சொன்னா கன்ஃப்யூஸ் ஆகும். பட் இப்படி கொஞ்சம் அளவுல மாத்தி அமைச்சு உங்க லைஃப ஹெல்த்தியாவும் ஆக்க முடியும். இல்ல மோசமாவும் ஆக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ பிகினிங்ஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு உயிருடைய ஆரம்பம். வாழ்க்கையுடைய ஆரம்பம். ஸோ லைஃபோட பிகினிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உயிர் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலோட செக்ஸ் செல்லும், ஃபீமேலோட செக்ஸ் செல்ஸும் கம்பைன் ஆகும் ஃபர்ஸ்ட். ஓகே. அதாவது மேல் இண்டிவிஜுவலுடைய ஸ்பெர்ம் செல் அப்படிங்கிறதும், ஓவம் அப்படிங்கிறதா எக்குன்னு சொல்லுவாங்க அத. ஃபீமேலோடைய அந்த ஓவம். அந்த ஓவமோடைய அவுட்டர் செல் அதாவது செல்லுடைய வால் ஓகேங்களா? அதனுடைய இது மாரி அவுட்டர் லேயர்ல. அந்த அவுட்டர் லேயர அதால வந்து பியர்ஸ் பண்ணிட்டு எந்த ஒரு ஸ்பெர்ம் செல் உள்ள போகுதோ, போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல வந்துட்டு கோனாட்ஸ் அப்படின்ற அதாவது மேல் கோனாட்ஸ் அப்படின்ற அந்த அதாவது டெஸ்டிஸ் அண்ட் ஃபீமேலோடைய செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படி செக்ஸ் செல்ஸ்ன்றது வந்து ஃபீமேல் கோனாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓவரீஸ் அப்படின்றது. டெஸ்டோஸ்டிரான் அப்புறம் வந்து ஓவரீஸ்ல வர்றது இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ். ஓகே. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் ஐ மீன் ஹார்மோன் செல்ஸ் அதாவது செக்ஸ் செல்ஸ்ன்றது வந்து காம்பினேஷன்ல வரும்போது டெவலப்மெண்ட் பிகின்ஸ் அட் கன்செப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்செப்ஷன் நடக்கும்போது the cells start to combine and the life starts to begin a long process. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் அங்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜ்ல நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் வந்து ஒரு பயாலாஜிக்கல் ஆர் கெமிஸ்ட்ரி மாரி தான். ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ஜாயின் பண்ற மாரி. ஓகே. இல்லாட்டி வந்து அந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பொருள்லாம் நம்ம வச்சிருந்தோம்ல, அது மாரி தான் இது வரைக்கும். இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்கு இல்லையா? டாட்போல் மாரி இருக்கும். டாட்போல் தெரியுமா? ஸ்பெர்மோட ஷேப் பார்த்திருக்கீங்களா நீங்க? எஸ் சார். பார்த்துருக்கோம் சார். எஸ் சார். அந்த தவளையோட அந்த முட்டையில இருந்து ஒரு வால் பகுதி வந்து சேருமே. அதுதான் அப்படி சொல்லுவாங்க டேட்போல்னா. டாட்போல் கரெக்ட். ஓகேங்களா? அந்த ஸ்டேஜ்ல வந்து ஓவமா இது பண்ணும்போது, வால் மட்டும் விட்டெறியப்பட்டு, உள்ள வந்து அந்த அதோட ஹெட் பார்ட் வந்து என்டர் ஆகுது. ஓகே. இதுல 23 மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வச்சிருக்கோம். ஓகே. அதுக்கு பேரு குரோமோசோம் அப்படிங்கிறாங்க.
இந்த 22 பேர்ன்னு சொல்லுவாங்க. 23வதுன்றது தான் செக்ஸ் உடைய குரோமோசோம் அப்படிங்கிற. அதாவது அது ஆணா பிறக்க போதா, பெண்ணா பிறக்க போதா. அது வரைக்கும் இருக்கிற 22மே பிரச்சனை கிடையாது. அது எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே 22 அந்த செட் வந்து காமனா இருக்கும். 23வது பேர் மட்டும் தான் மாத்தி அமைக்க போகுது. ஓகே, அது XX-ஆ XY-ஆ அப்படிங்கிறது. இதுல XX யாரு, XY யாரு? XX வந்து ஃபீமேல்துங்க சார், XY வந்து மேல்து. ஓகே. ஸோ எக்ஸ்ன்றது வந்து என்ன இது கொடுக்கக்கூடியது? என்ன பேபி பர்த் கொடுக்கறதுக்கான கேர்ள் பேபி கொடுக்க வேண்டியது. Yன்றது வந்து மேல் பேபி. மேல் பேபி கொடுக்க வேண்டியது. ஸோ அப்போ பிறக்க போறது மேல் பேபியா, ஃபீமேல் பேபியான்றது டிட்டர்மினிங் ஃபேக்டர் வந்து எந்த செக்ஸ் செல்ஸ் மூலமா வருது? ஸ்பெர்ம் செல்ஸ் மூலமா தான் சார். அதாவது மேலோட செக்ஸ் செல் மூலமா வரும் சார். கரெக்ட். அதான் 23வது பேர் அப்படிங்கிறாங்க. ஓகே, அது ஒண்ணுதான் வித்தியாசமா இருக்கும் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். அப்போ சைல்டோட பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் வந்து மதருக்கும் ஃபாதர் கிட்ட இருந்தும் 23 பேர் செல்ஸ் அந்த குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். இது நீங்க பார்த்திருக்கீங்களா யாராச்சும் ஆக்சுவலா அந்த உயிர் வந்து ஃபர்ஸ்ட் முதல் நான் உயிரா மாறிட்டேன் அப்படிங்கிற அந்த அந்த மொமெண்ட் எப்படி நடக்கும்? ஏன்னா இது வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்டேஜா போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எது ஃபார்ம் ஆகும்னு ஐடியா இருக்குங்களா? ஹார்ட்டா, பிரெயினா, இல்ல வேற ஏதாச்சா, கையா, காலா, கண்ணா அப்படின்ற மாதிரி யோசிச்சது உண்டா? ஃபர்ஸ்ட் எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஹார்ட் தானே சார்? ஹார்ட் தானே ஆக்ஸிஜன் எல்லாத்தையும் பம்ப். ஆக்சுவலா நான் பார்த்தது இல்ல. ஆனா பேசிக்கா ஹார்ட் இருந்தா தானே மத்த ஆர்கன்ஸ் எல்லாமே வேலை செய்யும். அதனால ஹார்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம். பிரெயின் ஸ்டெம் அந்த மாதிரி இருக்கலாம் சார். ஓகே. பிரெயின் ஸ்டெம் இல்ல ஸ்பைனல் கார்டு அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, வேற? சார் எல்லாம் ஒரே நேரமே ஃபார்ம் ஆகாதா? எல்லாமே ஒரு ஆன்சர் தான். சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா யோசிச்சு பார்க்க தான் நமக்கு அந்த முன்னாடி பார்க்க ஆங்கிள்ஸ். சார் ஆக்சுவலா பேபி ஃபார்ம் ஆன பிறகு எங்களை 3 monthsக்கு மேலதான் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே இருக்கு, அதுதான் பார்த்திருக்கோம். அதனால அதை யோசிக்கல. சரி, அதான் நான் கேக்குறது என்னன்னா 3 months அப்பவே ஆல்மோஸ்ட் டெவலப்லாம் ஒரு அளவுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம் ஆகும்போது என்ன நடக்குது பார்த்ததுண்டா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலன்னா நான் சொல்றேன். ஏன்னா இது எல்லா இடத்துலயும் அவைலபிளான இன்ஃபர்மேஷன் கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அந்த என்ன சொல்றது, ஓபிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனக் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவாங்க பாருங்க. அவங்கள ஒரு சில பேர் நியூரோவும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஆட்கள் தான் அந்த அளவுக்கு டீட்டெயிலா வந்து போவாங்க. இப்போ நியூரோ சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பேபி வந்து இதுவாகும் போது அந்த டேட்போல் ஷேப்னு சொன்னீங்க பாருங்க. ஸ்பெர்ம் வந்து உள்ள போயிட்டு உள்ள என்டர் ஆயிடுச்சு ஓவம்ல வந்து கன்செப்ஷன் வந்து பிகின் ஆயிடுச்சு. ஓகே, பிகின் ஆகிற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன பேபியா ஃபார்ம் ஆக போகுது, மேலா ஃபீமேலான்றது டிட்டர்மின் ஆக ஆரம்பிக்கும். ஒய் பியரிங் ஸ்பெர்மேட்டோசோவாவா அப்படின்னா அது வந்து மேல் பேபி வந்து பிறக்க போகுது, ஆஃப்ஸ்பிரிங்கா அப்படிங்கிறது. இல்ல எக்ஸ் பியரிங் ஸ்பெர்மேட்டோசோவா அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபீமேலா பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கோனடோட்ரோபிக் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோன், முதல் ஹார்மோன் பேசிக்கலி அது வந்து அது பேபி, இந்த பேபி அது அந்த பேபி அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெண்டர் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது அது ஷேப் டிட்டர்மினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் அந்த இண்டிவிஜுவலா அது மேலா ஃபீமேலான்னு ஸ்டார்ட் ஆயிட்டு உயிரா மாற ஆரம்பிக்கிற அந்த பாயிண்ட். ஓகே, அது அப் அண்டில் தட் பாயிண்ட் வந்து அது எப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பயாலஜிக்கல் பீயிங் தான். ஒரு லைஃபா அதுக்கு வந்து ஒரு 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 இதுவா ஸ்டார்ட் ஆகுறதுன்றது இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. லைக் இட் இஸ் நாட் yet பிகின். எப்போ ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட்டை வந்து ரிசர்ச்ல பார்த்துருக்காங்க, கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலி ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு 10 to 15 years பிஃபோர் தான் நடந்துச்சு அது. அப்போ ஹார்ட் வந்து ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முதல் டெவலப்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெயினோடைய நர்வஸ் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, உணர்வுகள், அதாவது டச் பண்றது, அசைகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து டிஃபைன் பண்ணுது. பேசிக்கலி ஒரு 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 கேட்டர்பில்லர் மாதிரியோ இல்லை ஒரு 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 புழு மாதிரியோ அந்த ஸ்டேஜ். ஓகே, அந்த ஸ்டேஜ் அந்த இதுல இருந்து ஃபார்ம் இந்த ஓவம்ல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்டேஜ் நடக்கும். அது வந்து ஜிங்க் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ZINC. ஜிங்க்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா?
வாட் இஸ் ஜிங்க்? சார் கெமிக்கல் காம்பவுண்ட் சார். அது என்னன்னு சொல்லுவோம் சாப்பாடுல? மைக்ரோஸ் அண்ட் மேக்ரோஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மேக்ரோஸ்ன்றது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அதெல்லாம் தேவை உயிர் வாழ்றதுக்கு. அதே மாதிரி மைக்ரோஸ் மைக்ரோ. ஜிங்க், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து மைக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுல இந்த ஜிங்க் அப்படின்றதான் முதல்ல ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகுது. அது என்ன பண்ணும், அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல நீங்க அதை கரெக்டா சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சு அதை கவனிச்சிட்டே இருந்தப்போ ஒரு ஜிங்க் பஸ்ட் ஒன்று நடக்குது. பஸ்ட்னா எப்படின்னா, வெளிச்சமா அது ஐ மீன் அது நீங்க இங்க் டெஸ்ட் இந்த அது ஒரு டைப் ஆஃப் ஏஞ்சியோகிராம்ல எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து ஹார்ட்டுக்கு ஹெல்த் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இங்கை வந்து ஒரு டை மாதிரி, அது டைனா வந்து கலர் சேஞ்ச் பண்றது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது இது இதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்க்கலான்னு பண்ணப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பஸ்ட் மாதிரி நடந்துச்சு. அதாவது ஒரு ஒரு சூரியன் வந்து உருவாகும் போது எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் பாக்குறதுக்கு அது மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அதை வந்து அந்த லேப்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிகின் ஒரு என்ன சொல்றது, இட் வில் ஸ்டார்ட் டு கிரியேட் அ பர்ஸ்ட், சிங்க் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இவ்வளவு ஹைட்டாவும் உடல் வெயிட்டும் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருந்ததுல இருந்து நம்ம 80 வயசு 90 வயசு போயிட்டு வாழ்ந்து கடைசி நாள் வந்து கடைசி மூச்சை இழுத்து ஸ்டாப் ஆகி பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரன் ஆகி கேட்கறது எல்லாம் பக்கத்துல என்ன பேசுறாங்கன்னு கேட்டு முடிச்சு ஸ்டாப் ஆகி கம்ப்ளீட்டா அந்த உயிரோட்டம் நிக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயத்துடைய முதல் ஆரம்பம் அந்த ஜிங்க் பஸ்ட் அப்படின்வாங்க. அதான் ஃபர்ஸ்ட். அப்போ ஸ்டார்ட் ஆனது கேப்பே விடாம ஓட போகுது. ஓகே, அந்த இடத்துல அதாவது எப்படி சொல்றது, அது ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க. ஒரு 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 கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்ல ஒரு கார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்ல ஒரு பைலட் வந்து ஒரு ஃபிளைட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து டயர் ப்ரெஷர் செக், எலக்ட்ரானிக்ஸ் செக், இது செக், எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா செக் 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 செக்னு சொல்லிட்டே வந்துட்டு ஆல் சிஸ்டம்ஸ் கோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா? அந்த ஒரு பாயிண்ட் மாதிரி தான் உயிரினத்துக்கு இந்த ஸ்பெர்மேட்டோசோவா ஸ்டேஜ்ல இருந்து கோனடோட்ரோபிக் ஹார்மோன்ல இருந்து நெக்ஸ்ட் ஜிங்க் பஸ்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அந்த பேபி அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்கே அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து அந்த பேபி வந்து நடக்க போற எல்லா வித்தியாசங்களுமே மேலா இருக்க போதா, ஃபீமேலா இருக்க போதா, இல்ல எந்த மாதிரியான ஜெனட்டிக் மேக்கப் அது கொடுக்கப்படுதுன்றது எல்லாமே லைஃப் லாங் டெவலப்மெண்ட்டோடைய முதல் ஸ்டேஜுக்கும் இங்க நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அந்த பேபி எப்படியெல்லாம் ஹெல்த்தியா இருக்க போகுது, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் சென்சிட்டிவிட்டி இருக்க போகுதுன்றது எல்லாத்தோடைய காம்பினேஷன்ஸ் இட் பிகின்ஸ் அட் திஸ் ஸ்டேஜ். இங்க இருந்து எர்லி இயர்ல எப்படி அந்த பேபி இருக்க போகுது, லேர்னிங் சிஸ்டம்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான விஷயங்கள் அந்த ஸ்டேஜ்ல சொல்லிக் கொடுக்கப்பட்டால், ஓகே நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன், நம்மெல்லாம் வந்து வசதி, நம்மளை விட யாருமே மிஞ்சினது கிடையாது, நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் சொல்லிட்டு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேபி என்ன நினைக்கும்னா வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுதான் உண்மை நம்பிட்டு தெரியும். அதை தவிர வேற எந்த லைஃப்ல அச்சீவ்மெண்ட்டுமே இருக்காது. அந்த அச்சீவ்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அந்த பேபியோட அச்சீவ்மெண்ட் மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் நான் இன்னார், நான் இந்த இந்த ஜாதியில் பிறந்தேன், அதான் அதிகபட்சம் இது. அதுவே சாரி. ஸோ அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்களை துன்புறுத்துறது, அடிக்கிறது, ஹர்ட் பண்றது அப்படிங்கறதுனால தான் அதுலதான் எனக்கு பெருமகிழ்ச்சியே இருக்கு அப்படிங்கிறது சைக்கோவா மாறக்கூடிய தன்மை. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மத்தவங்கள மட்டம் தட்டி பேசி நான் பெரிய ஆளு அப்படின்றத காட்டிக்கிட்டே இருக்கணும். மத்தவங்க யாராச்சும் ஏதாவது கதை சொல்லுவாங்க, அது என்னுடைய கதையா கேட்கணும். நான் எனக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு, நான்லாம் எப்படி பண்ண தெரியுமா, நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அது மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து அவங்க வளர்ற சூழ்நிலையில இருந்து எவ்வளவோ விஷயங்கள் மாற ஆரம்பிக்குது. லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் தென் ஆட்டிடியூட் ஆஃப் பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான ஆட்டிடியூட்ல இருக்காங்க அப்படிங்கிறது. பேரண்ட்ஸே வந்து மத்தவங்களுக்கு வந்து தெனாவட்டாவும் திமிராவும் ரொம்ப ஒரு மாதிரி ஹோலியர் தேன் டூ ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நாளை கழிச்சு அதே தான் பையன் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா இல்ல பொண்ணு வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்துக்கும். ஓ செத்தா சாவு போயா, நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையை நான் ஹாப்பியா வாழ்றது அப்படிங்கறது சொல்றாங்கன்னா அது ஆட்டிடியூட், பேரண்டோட ஆட்டிடியூட் அடிச்சு பேரண்ட்டும் வந்து தன்மையா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கும் போது குழந்தையும் தன்மையா வளர்ந்துக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதுல மெச்சுரேஷன், ஆப்யூலேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற அந்த 3 ஸ்டேஜ்ல ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரீநேட்டல் பீரியட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிற முதல் பகுதிகளா வரப்போகுது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா?
எஸ் சார், புரிஞ்சுதுங்க சார். அந்த ஜிங்க் பர்ஸ்ட் வீடியோ வேணா நான் அனுப்புறேன், நீங்க அது பாருங்க. ஓகேங்க சார், அது வந்து அனுப்புங்க சார். பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பார்க் அந்த ஒரு ஒரு இது மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுல பீரியட்ஸ் ஆஃப் ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட். இந்த சார் ப்ரீநேட்டல் அப்போ ஃபர்ஸ்ட் உருவாகுறது வந்து பிரெயின் நர்வ் சிஸ்டம் தான் ஃபார்ம் ஆகுமாங்க சார்? எஸ், அந்த ஜிங்க் பர்ஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா பிரெயின் நர்வ் சிஸ்டம் வந்து முன்னாடியே ஃபார்ம் ஆகுமா? அதுக்கு முன்னாடி இது வந்துடும். பிரெயின் நர்வ் சிஸ்டம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடும், ஜிங்க் ஆமா, பர்ஸ்டுக்கு முன்னாடி. ஆனா அது எப்படின்னா அது அப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அந்த பர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அதுல இருந்து ஆக்டிவேஷன் ஸ்டார்ட். அதாவது ஃபிளைட் ரெடி ஆயிடுச்சு ஆனா இன்னும் பறக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஓகேங்களா? சரி, ம். இப்போ பீரியட்ஸ் ஆஃப் ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த ஸ்டேஜ்ல ப்ரீநேட்டல்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேஜஸ் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்வியஸ்லி பீரியட் ஆஃப் ஜைகோட்னு சொல்லுவாங்க. ஜைகோட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2 வாரங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். ஓகேங்களா? ஃபர்டிலைசேஷன், அதாவது ஒரு மேலும் ஃபீமேலும் இனப்பெருக்கத்துக்கு சேர்ற அந்த மொமெண்ட் அதுல இருந்து அந்த ஃபீமேலோடைய என்ன சொல்றது, அந்த ஓவம் வந்து ஜைகோட், அதாவது இந்த இந்த செல், ஓகே, அதுவும் மேலோட ஸ்பெர்மும் ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது அது வந்து என்ன ஆகுது, இந்த எக் இஸ் ஃபர்டிலைஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆகி ஜைகோட் ஆகிடுது. ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜ்ல ஒரு வேளை வந்து எவ்ரி டைம் மந்த்லி வந்து இல்ல இது ஒன்றும் எந்த விதமான ஸ்பெர்மும் வந்து இது கூட இனப்பெருக்கம் சேரல அப்படிங்கிற அந்த மொமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ்னா அந்த எக் வந்து வேஸ்ட் ஆயிடும், அவ்வளவுதான், வெளியில வந்து தள்ளப்பட்டுரும். மென்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல வந்து அது வந்து முடிஞ்சிடும். பட் ஒருவேளை அது எதுவும் நடக்கல அப்படின்னா அன்ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து பாத்தீங்கன்னா அந்த 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். வேற ஜைகோட்டுக்கு பாத்தீங்கன்னா 46 இருக்கும். ஏன் 46 இருக்கு? ஏன்னா அதான் ரெண்டுமே சார் 23 கன்செப்ஷன் 23 நடந்ததுங்களா சார்? சேர்ந்துட்டு 23 சார். எக்ஸாக்ட்லி. ஜாயின் ஓகேங்களா? பண்ணிடுச்சு இப்போ. டூ செட்ஸ் ஆஃப் அங்க வந்து குரோமோசோமல் பேர்ஸ் இருக்கிறதுனால அங்க வந்து 46 அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. எக் ஒரிஜினலா முதல்ல மேல் கான்ட்ரிபியூஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் கான்ட்ரிபியூஷனோட காம்பினேஷன்ஸ்ல வந்து 2 நாள், ஓகேங்களா, 2 நாளுக்கு உள்ளே ஆக்சுவலி சொல்லணும், லெஸ் தென் 2 டேஸ் ஸ்பெர்ம் வந்து அந்த என்ன சொல்றது எக்கோட வந்து சேர்ந்து ஜைகோட்டா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப வந்து ஜைகோட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது முதல் ஸ்பிளிட் 2 செல்லா மாறுது. ஒரு செல்லா இருந்தது. அந்த 2 செல் மறுபடியும் டிவைட் ஆகி நெறைய ப்ராசஸ் வந்து சேர்ந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசமா சேர்ந்து அதுல ஒரு சிலது எலும்பாவும், ஒரு சிலது வந்து மசில்ஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம இவ்வளோ காம்ப்ளெக்ஸான இவ்வளவு ஒரு ஹையஸ்ட் டெக்னாலஜிக்கலா மார்வல் மாதிரி உருவாகி இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமா அந்த முதல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அண்ட் தென் இது வந்து பீரியட் ஆஃப் ஜைகோட் அப்படிங்கிறாங்க. இது முதல் 2 நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2 வாரத்துக்குள்ள எல்லாமே இது கம்ப்ளீட்டே ஆயிடும். ஓகே, அதுக்கடுத்து 2வது வாரத்துல இருந்து எண்ட் ஆஃப் செகண்ட் வீக்ல இருந்து செகண்ட் லூனார் மந்த் அப்படின்னுவாங்க, 2வது மந்த். ஓகே, பிறை அப்படின்றத வச்சு சொல்றாங்க அவங்க. அதுதான் பீரியட் ஆஃப் எம்ப்ரியோ அப்படிங்கிறாங்க. எம்ப்ரியோன்றது ஒரு குட்டி ஹியூமனா, ஒரு வாலோட இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஹியூமனா வந்து டெவலப் ஆகுது. ஓகே, இது வந்து 8வது வாரம் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த 8வது வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இங்கயே என்ன ஸ்டேஜஸ் வந்து இதுவாக ஆரம்பிக்குதுன்னா டிஷ்யூ வந்து அதான் சொன்னேன்ல வித்தியாசமா இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து சில முக்கியமான விஷயங்கள் ரொம்ப முக்கியமாகுது. டெட்ராஜன்ஸ் அப்படின்றது டெரட்டோஜன்ஸ் ஆர் டெட்ரோஜன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெரட்டோஜன்ஸ் ஆர் டெட்ரோஜன்ஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன் வந்து அம்மாவுக்கு எந்த ஒரு கட்டத்திலயும் நடக்கவே கூடாது. அதுவும் குறிப்பா இந்த ஸ்டேஜ்ல நடக்கக்கூடாது. ஓகேங்களா? ரூபெல்லான்ற இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், அது வைரல் ஃபீவர் வரக்கூடாது. இல்ல எக்ஸ்ரே எடுக்கிறது கூடாது. ஓகே, வேற ஏதாவது ரேடியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஒழுங்கா சாப்பிடாம இருக்கக்கூடாது. இது எல்லாமே கரெக்ட்டா நடந்திருக்கணும். ஓகே, ஏன்னா எக்ஸ்டர்னலா இருந்து ஏதாச்சும் ஒரு டேமேஜோ, இல்ல டெரட்டோஜன்ஸ் மாரியான எக்ஸ்டர்னல் ஹார்மோன்ஸ்ன்ற பாருங்க, வைரஸ் ஏதாச்சும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் மாரி ஆயிடுச்சு அப்டின்னா, ரொம்ப பெரிய சிக்கலாயிரும். ஏன்னா, இப்ப தான் அது ஃபார்மே ஆகுது. அந்த ஸ்டேஜ்ல மட்டும் விட்டுறணும். அது ஒரு 1 வாரம், 2 வாரம் கேப் மட்டும். அப்புறம் கூட கொஞ்சம் அப்டி இப்டி தாக்கு பிடிக்கும். ஓகே. ஏன்னா, இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்க போகுது. ஓகே. ஏன்னா, அப்ப வந்து இந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த பேபி வந்து காது கேட்காமலோ, கிட்னி ப்ராப்ளம்ஸோடயோ, இல்ல வந்து ஆ பிரெயினோட டெவலப்மென்ட்டோ, இல்ல மத்த விஷயங்களோ வந்து உருவாவறதுக்கான முக்கியமான விஷயத்த வந்து பாதிச்சிரும். ஓகே.
ஸோ டெரட்டோஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு, இல்ல வந்து செஸ்ட் கேவிட்டில வந்து அந்த பேபிக்கு எப்படி ப்ராப்ளம் ஆகப்போது, இது எல்லாமே வரப்போது. ஸோ அப்புறம் தான் இந்த வெர்டிப்ரா, ஸ்பைனல் சிஸ்டம், எலும்பு மாரியான விஷயங்கள், தாடை, லோவர் ஜா, லாரிங்ஸ், வாய்ஸ் பாக்ஸ் இது எல்லாமே வந்து டெவலப் ஆகுது. அப்படியே ஸ்டேஜ் போய் 8வது வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு முழுசா வளர்ந்த ஒரு ஹியூமனோட தடயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். பார்த்தாலே தெரிஞ்சிரும். இது வந்து ஓகே. இது வந்து ஹியூமன் பேபியா இருக்கிறதுக்கு சான்ஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் ஆஃப் ஃபீட்டஸ் அப்படின்னுவாங்க. அந்த பீரியட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ண்ட் லூனார் மந்த் 2வது மாசத்துல இருந்து அந்த பேபி பொறக்கிற வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ ஃபீட்டஸ் அப்படின்னும். ஃபீட்டஸ்னா சேய். தாய் சேய் நலம் அப்படின்றாங்க இல்லையா? மதர் அண்ட் ஃபீட்டஸ் உடைய ஹெல்த் அப்படிங்கிறது. அப்ப அந்த சேய் அப்படின்றது இந்த ஃபீட்டஸ் ஒரு பேபியா ஆகுறதுக்கும் அந்த அந்த ஒரு ஸ்டேஜஸ். ஓகே. இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, அந்த 9 வாரத்துலருந்து 12 வாரத்துக்குள்ள முகம் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். டெவலப் ஆயிட்டு இருக்கும். 13லருந்து 16வது இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னுவாங்க. இந்த 1 ட்ரைமஸ்டர், 2ண்ட் ட்ரைமஸ்டர், 3ர்ட் ட்ரைமஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. பிரிப்பாங்க. பேசிக்கலி அந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ட்ரைமஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தெரியும்ல 3 ட்ரைமஸ்டர்னா என்னன்னு சொல்லிட்டு? தெரியுங்களா? இல்ல ம். 3 ட்ரைமஸ்டர் இருக்கும்னு தெரியுங்க சார். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தெரியாதுங்க சார். ஓகே, ஓகே. ஸோ பேசிக்கலி அந்த 3வது ட்ரைமஸ்டர்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்ரோஸ், லேஷஸ், ஹேர் டெவலப்மென்ட் இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இதுவாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பேபி வந்து 36வது வாரத்துக்கு அப்புறம் இருந்து பொறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல அந்த வாரத்துல பொறக்குறாங்க அப்படின்றது சான்சஸ் ஆஃப் சர்வைவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 38வது வாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெர்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது? கிட்டத்தட்ட 10 மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. அதோட ஹெட்டும், ஷோல்டரும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ்க்கு வந்துட்டுருக்கும். ஸோ, அப்பதான் பேபி வந்து வெளில வர்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த டியூரேஷன் டைம்ஸ் வரைக்கும் அம்மா வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 3 ட்ரைமஸ்டர் இருக்கு இல்லையா? இந்த முதல் 3 ட்ரைமஸ்டர்ஸ்ல என்னென்ன ஸ்டேஜ்ல அவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை வர்றது ஓகே. என்ன ஸ்டேஜ்ல பிரச்சனை வருதுன்றத பொறுத்து, அது என்ன மாரியான டிஸார்டர் வந்து சீரியஸ் ஆகப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் ட்ரைமஸ்டர். அந்த டைம்ல வந்து ஒரு சில இஷ்யூஸ் நடக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். தெரியாது வேற. முதல் ட்ரைமஸ்டர்ல பேபி இருக்குன்றதே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான சிம்ப்டம்ஸும் வெளில வந்து பிசிக்கலா காட்டாது. 3ர்ட் ட்ரைமஸ்டர் இருக்குல்ல, கடைசி ட்ரைமஸ்டர். அப்ப பயங்கர விசிபிளா இருக்கும். நல்லா ப்ராமினன்ட்டா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஃபைனல் ட்ரைமஸ்டர், 3ர்ட் ட்ரைமஸ்டர்ல ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா மாரி, ஃப்ளூ இருக்கு இல்லையா? கோல்டு பயங்கரமா கோல்டு புடிச்சுட்டு அவஸ்தைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் அந்த வைரல் ஃபீவர். அந்த வைரல் கோல்டுன்னு சொல்லுவாங்க. காமன் கோல்டு வேற, வைரல் கோல்டு வேற. ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயி கோல்டு வர்றதுக்கும், நம்ம தண்ணி குடிக்காம ஒழுங்கா இருந்து கோல்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த 3ர்ட் ட்ரைமஸ்டர்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு. இந்த மாரியான ஃப்ளூ வந்துருச்சு அப்டின்னா, பேபிக்கு மென்டல் டிஸார்டர் வரதுக்கான சான்ஸஸ் வந்து 300% அதிகமா இருக்கு. 300%னா எத்தன மடங்கு? எத்தன டைம்ஸ் 3 மல்டிப்ளை? டைம்ஸா சார்? 3 டைம்ஸ். எக்ஸாக்ட்லி. வெரி குட். ஓகே. சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு எதனாச்சும் இஷ்யூ ஆயிடுச்சு அப்டின்னா சொல்லுங்க. 3 டைம்ஸா உங்களுக்கு ப்ராப்ளம் அந்த பாப்பாக்கு வந்து மென்டலா ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க சார். கரெக்ட். 300% வந்து நார்மல் பேபியோட கம்பேர் பண்ணும்போது இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல என்ன சொல்லுங்க. ஏதோ சொல்லுங்க. சார் சொல்றீங்க? உங்க வாய்ஸ் கேட்கலமா? எனக்கு தான் கேட்கலையா? இல்ல மத்தவங்களுக்கும் கேட்கலையா? இல்ல கேட்கலைங்க சார். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. கேக்குதுங்களா? சரி ஓகே. சிக்னல் கொஞ்சம் கிளியர் பண்ணிருங்க. இப்போ
இதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல, 3 ட்ரைமஸ்டருக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இஷ்யூ ஆயிடுச்சு. இதே மாரியான இன்ஃப்ளூயன்ஸாவோ, ஏதோ ஒரு ஒரு ஃப்ளூ எதனாச்சோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்டர்னல் வைரஸ் எதனாச்சும் வந்து பட நேர்ந்தால் 700% வந்து இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 ட்ரைமஸ்டர்ல எவ்வளோ சொன்னேன்? இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல எவ்வளோ சொல்லியிருக்கேன்? தேர்ட் ட்ரைமஸ்டர்ல சார் ஃபர்ஸ்ட் 300%, இப்போ ட்ரைமஸ்டருக்கு 7 700%. டைம்ஸ் இன்க்ரீஸ். எக்ஸாக்ட்லி. 7 டைம்ஸ் இது இன்க்ரீஸ். 300 சொன்னீங்க. 200% வந்து பயங்கர டேஞ்சரஸ் ஆயிடும். ஏன்னா, தீஸ் 2 ஆஃப் தி ஸ்டேஜஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டேஜ்ல தான் இந்த பூனைங்களலாம் கிட்ட விடக்கூடாது சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜ். அந்த டைம்லலாம் எதனா விட்டுட்டீங்க அப்டின்னா, அந்த பேபி வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா மருந்து, மாத்திரைகள், டேப்லெட்ஸ் அது மாரி போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள வந்து நீங்களா இன்கிரீஸ் பண்ணி விட்டீங்க அப்டின்னு அர்த்தமாயிடுது. ஓகே. ஸோ என்வைரன்மென்டல் அதாவது சூழ்நிலைகள் வரக்கூடியது, மதருக்கு என்ன டிசீஸ் வரப்போகுது? அம்மா வந்து டயபெட்டிக்கா இருக்காங்களா? ஒழுங்கா சாப்பிடாம, நேரத்துக்கு சாப்பிடாம, ப்ரீ டயபெட்டிக்காவோ, இல்ல டயபெட்டிக்காவோ ஏதா ஆகிட்டாங்க அப்டின்னா, பயங்கர கஷ்டமாயிடும். அது வந்து இந்த ஸ்டேஜ் அந்த அந்த மதரோட டிசீஸஸ் வந்து அந்த ஃபீட்டல் டெத் நடக்கிறதுக்கு. பேபி வந்து இறந்து பொறக்கறதுக்காகவோ, இல்ல வயித்துல இருக்கும்போதே இறந்து போறதுக்கான சான்சஸ் வந்து ஃபீட்டல் டெத் நடக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயும், லாஸ்ட் ட்ரைமஸ்டர்லயும் அம்மா என்ன சாப்பிடுறாங்க, ஒழுங்கா சாப்பிடுறாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த டைம்ல வந்து ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரலாவே ஜாஸ்தி. பிகாஸ் நவ் யூ ஆர் கேரிங் 2 பேபீஸ். ஐ மீன் லைக் 2 லைஃப். ஒண்ணு உங்களோடது, இன்னொன்னு வந்து பேபியோடது. அப்படின்னும்போது, ஆப்வியஸ்லி ஒரு உயிரோடைய உருவாக்கம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுது. ஓகே. லைக் அதுல பிரச்சனைகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டில் பர்ன் ஆகுறதுக்கு. ஸ்டில் பர்ன் மீன்ஸ் லைக் வயிறுல இறந்து போயிடுறது. இறந்து பொறக்கிறது. டெஃப்னஸ் காது கேட்காம பொறக்கிறது. இல்ல ப்ரீமெச்சூரிட்டி சீக்கிரமா சீக்கிரமா ஏதாச்சும் நடக்கிறது. இல்ல மிஸ்கேரேஜ். அதாவது மிஸ்கேரேஜ்ன்றது வயித்துக்குள்ளேயே அபார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. இல்ல பான்கிரியாட்டிக் டெஃபிஷியன்சிஸ், ஹார்ட், லிவர் மாரியான டெஃபிஷியன்சிஸ் நடக்கிறதுக்கு அம்மா டயபெட்டிக்கா இருந்தா, ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா, இல்ல வந்து அம்மாவுக்கு எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது சொன்னேன் இல்லையா? 3 ட்ரைமஸ்டர்ல வந்து 300% இஷ்யூஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல 700% எதனாச்சும் ஃப்ளூ வந்து அவங்களுக்கு கோல்டு மாரியோ, கோல்டுன்னா சாதாரண கோல்டு இல்ல. இது மாரி. இந்த ரினோ வைரஸ் மாரி, இல்ல வேற ஏதாச்சும் ஃபார்ம்ஸ் லைக் இன்ஃப்ளூயன்ஸா முக்கியமா அது. இந்த மாதிரியான இஷ்யூஸ். ஸோ அது வந்து ரொம்ப ஆபத்தானது. இதனால தான் ஃபீட்டல் டெத் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் தென் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் வந்து நான் சொன்ன இந்த டெரட்டோஜன்ஸ், லெட் லெட் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடுறது ரொம்ப ஆபத்தானது. அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இந்த பேபி வந்து பெர்மனன்ட் குரோத் ரிட்டர்டேஷன் நடக்கும். கை, கால் ஊனமாகவோ, இல்ல பொறந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க கூப்பிட்டா டக்குனு திரும்பக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்காது. ஒரு மாரி அப்படியே பொறுமையா திரும்புவாங்க. அவங்க பேசுறதுலயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி இருக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து சரக்கு அடிச்சிருந்தாலோ, ஆல்கஹால், இல்ல ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் உடல்ல வர்ற இஷ்யூஸ், ஆஸ்பிரின் ரொம்ப எக்ஸசிவ் டோசேஜ்ல எடுத்துக்கிட்டா, பார்பிட்ரேட்ஸ் இந்த இது என்ன சொல்றது? சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ். மூளைய பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த போதை மாரி பொருட்கள். ஹெராயின், லெட்டு, கியூனைன், தாலியோமைடு. தாலியோமைடெல்லாம் பத்தி பயங்கரமான ஸ்டோரிலாம் இருக்கு. நான் அத அப்புறம் சொல்றேன். அப்புறம் இன்சுலின் இது. ஏன்னா அது வந்து லார்ஜ் ஸ்டோரேஜ் இதுல அளவு நீங்க வந்து இன்சுலின் ஸ்பைக் அடிக்கிற மாரி. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆச்சும் பரவால்ல. இந்த ஜங்க், இந்த காளான், பானிபூரி மாரி ஐட்டங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இல்லாட்டி வந்து அதாவது எது சாப்பிட்டா உடனே உங்களுக்கு சுகர் லெவல் செக் பண்ணீங்கன்னா, அப்படியே ஒரு ஸ்பைக் அடிக்கணும். சர்ருன்னு ஏறணும். அந்த மாரியான உணவுகள் வந்து நீங்க சாப்பிடுறது வந்து பேபிக்கு வந்து அப்நார்மாலிட்டீஸையும், இன்டர்னல் ஆர்கன்ஸோடைய டேமேஜஸ் ஏற்படுறதுக்கு நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ஸ்டெக்லர் அண்ட் ஹால்டன் அப்படிங்கிறது 1982ல இத பத்தி எக்ஸ்டென்சிவான ரிசர்ச் பண்ணியும், அதுக்கு முன்னாடி ஆபெல் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் 1980ஸ்லயும் பயங்கரமா அத பத்தி கண்டுபிடிச்சு, எப்பயாச்சு அவங்க வந்து எடுக்கிறது கூட ஓரளவுக்கு ஆபத்தானது தான். அப்படி அடிக்கடி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இல்ல சிகரெட்ஸ் எடுத்தாங்க. இல்ல சிகரெட்ஸ் எடுக்கக்கூடிய ஆட்களுடைய விசினிட்டில இருக்காங்க. விசினிட்டின்னா அவங்களுடைய சரவுண்டிங்ல இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஜெனரலி நாட் அ குட் ஐடியா டு ஹேவ் த பேபி ஆர் த பிரெக்னன்ட் லேடி அரவுண்ட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். அண்ட் ரேடியேஷன். தவறுதலான ரேடியேஷன்ஸ் ஏதாச்சும் இந்த எக்ஸ்ரே மாரியானது, இல்லாட்டி வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் பக்கத்துல, அது மாரியான இருந்தது. கல்பாக்கம் அணுமின் நிலையம் அது மாரிலாம் இருக்கு இல்லையா? அங்க ஆனா கம்மியா தான் இருக்கும். பட் சொல்றேன். அது தவிர வேற ஏதாச்சும் வந்து ரேடியேஷன்ஸ் ஏதாச்சும் இயற்கையாவே மோசமான ஏதாச்சும் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க பொறந்திருக்கீங்க அப்படின்னா, அது அண்ட் அபார்ஷன் வந்து டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. ஏதாவது ஒரு இயற்கையான சூழ்நிலை காரணத்தினால, மெடிக்கல் ரீசன்ஸ்னால இதாயிடுது. அபார்ட் பண்ணிடுறாங்க. இல்ல அபார்ட் ஆயிடுது. பேபி வந்து ஏதோ அடி வாங்கிடுச்சு, இல்ல வந்து வயிறுல இடிபட்டுருச்சு, இல்ல செம்மையா ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றது. அப்புறம் அம்மாவுடைய வயசு. எந்த வயசுல அவங்க கன்சீவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது
பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்ஃபன்ட் இறந்து போறதுக்கு, அதாவது இல்ல இன்ஃபன்ட் வந்து ஊனமா பொறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகபட்சம் எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டர்னல் ஏஜ். எந்த வயசுல அவங்க வந்து குழந்தைகள பெத்தெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. பொதுவா பார்த்தீங்கன்னா, யங்கரா இருக்கறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ யங்கரா இருக்காங்களோ, யங்கர்ன்னா என்ன சொல்றதுன்னா, அவங்க இப்ப ஏஜ் அட்டெண்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உடனே அவங்க குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா, அந்த குழந்தை வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா, இன்னும் அவங்களது ஃபுல்லா அவங்களுடைய பாடி சிஸ்டமே இன்னும் வந்து ஒரு நார்மல் லெவலுக்கு வரல. அப்போ அதுலருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர 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 ஒரு 3லருந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள ஒரு பீக்குக்கு போகும். குறிப்பா சொன்னா அந்த அந்த விண்டோ வந்து எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோனா அந்த அந்த இடைப்பட்ட காலம். பெஸ்ட் டைம் அப்படின்ற மாரி. இந்த 21 அதுக்கப்புறம் தான் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து 28, 29க்குள்ள முடியும். கிட்டத்தட்ட. ஓகே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30. 35க்கு மேல போக ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, எஸ்பெஷலி இம்மெச்சூர் ஸ்டேஜஸ்ல அபார்ட் ஆகுறதுக்கான சான்சஸோ, இல்ல இந்த ஏஜிங் ரீசன்ஸ்னால நம்மளுடைய ஜெனடிக்ஸே வந்து வீக்கரா இருக்கும். ஓகே. அதாவது மதரோட ஜெனடிக்ஸே கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ ஜெனரலி ஸ்பீக்கிங் 18 வயசுக்கு உட்பட்டு இருந்தாலும் பிரச்சனை தான். ஓகே 18 இல்ல 20 வயசுக்குள்ள. ரொம்ப யங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. 20 கூட கொஞ்சம் அட்ஜஸ்டபிள். அதாவது இது வந்து எக்ஸாக்ட் டேட் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்னன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ஆள பொறுத்து. பட் பொதுவா வந்து அது ஒரு 20 அப்படி. அதுலருந்து இந்த 20கள்லேருந்து 30க்குள்ள அது பொறந்துட்டாங்க அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் பேபி குறிப்பா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்துருதோ, அதுக்கப்புறம் நீங்க 2வது பேபிக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா கூட பண்ணலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் பேபியோடைய ஏஜ் ஆஃப் மதர் வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். 35 அண்ட் அபவ்க்குலாம் போக ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னாலே, அ காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். நியூட்ரிஷன் அண்ட் டயட் அது ரொம்ப முக்கியம். பேபி வந்து எப்படி பொறக்குதா? லோவர் பர்த் வெயிட்ல பொறக்குதா? மென்டல் ஃபங்ஷனிங் ரொம்ப மோசமா இருக்க போதா? இது எல்லாமே வந்து டயட் டியூரிங் தி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் தி பிரெக்னன்சி இஸ் ஸ்பெஷலி ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறாங்க. விஷயம் தெரியாம பிரெக்னன்ட் ஆக போறோன்றதே தெரியாம கண்டத சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு. தெரிஞ்சு பண்றாங்கன்னு யாருமே பண்ண மாட்டாங்க. பட் ஏன் நம்ம பேபிக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல எதனா ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் மதர். மதரோட எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்காங்க. RH இன்கம்பேட்டிபிலிட்டி. இதெல்லாம் நம்ம ஊர்ல செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். அதாவது அம்மாவுடைய ரத்தமும், பொண்ணுடைய ரத்தமும் ஒத்து வர சாரி அம்மாவுடைய ரத்தமும், அப்பாவுடைய ரத்தமும் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு. ரீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீசஸ் ஃபேக்டர் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி வந்து இறந்து இறந்து பொறக்கும். ஏன்னா, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடக்கும். ஆ அப்பாவுடைய ரத்தத்த வந்து அம்மாவுடைய ரத்தத்துக்கு கம்பேட்டிபிளா இல்லாததுனால, அப்பாவுடைய ரத்தம் இருக்கக்கூடிய பேபிய வந்து அது என்ன நெனச்சிரும்னா, பேபின்னு நெனைக்காது. அதுக்கு பதிலா வெளியில இருந்து வந்த ஏதோ ஒரு அ ஹார்ம்ஃபுல்லான ஒரு பாக்டீரியா இல்ல ஏதோ ஒரு அது அது இருக்கக்கூடாத ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நெனச்சுட்டு, அது என்ன பண்ணும், அம்மாவுடைய பாடி வந்து அந்த பேபிய பிளட்ட வச்சு அட்டாக் பண்ணி சாவடிச்சுரும். ஓகே. ஸோ ஆன்டிபாடிஸ் அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய தன்மை. அதாவது கையில ஒரு வெட்டுக்காயம் வந்துச்சுன்னா, அத சரி பண்றது இல்லையா? அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த பேபியோடைய ரெட் பிளட் செல்ஸ் வந்து அட்டாக் பண்ணி எரித்ரோபிளாஸ்டோசிஸ் நடந்து, இல்ல அப்படி ஒரு வேள அதையும் மீறி அந்த பேபி பொறந்துருச்சு அப்படின்னா, பயங்கரமான மென்டல் டிஸார்டரோட பொறந்து இதுவா காம்ப்ளிகேட் ஆகும். ஓகே. ஸோ இதுவரைக்கும் ஒரு கான்செப்ட். இது வந்து ப்ரீநேட்டல். இப்போ இன்ஃபன்சி. இன்ஃபன்சி அப்படிங்கிறது பேபியா பொறந்து வர்றது. அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அ பாப்பாவா பொறந்துச்சு பேபி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு பேபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நியூரோ ஸ்டேஜ்ல இருக்கும். நியூரோன்னா என்னது? வாட் இஸ் நியூரோ? பச்சிளம் குழந்தைன்னு சொன்னீங்க. இல்ல அது நியோனேட். நான் கேட்டது நர்வ் சிஸ்டம் சார். ஆ நர்வ்ஸ் நர்வ் தானே சார்? நியூரோ ஓகேங்களா? நியூரோ சயன்ஸ். அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 2 வருஷத்துல சைக்காலஜிலயும் சரி, சைக்கியாட்ரிலயும் சரி, நியூரோ சயன்ஸ்லயும் சரி, நியூராலஜிலயும் சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு காரணத்த கொண்டும் பேபிக்கு வந்து ஸ்கிரீன் காட்டக்கூடாது. ஸ்கிரீன் அப்படின்றது வந்து இந்த ஃபோன் ஸ்கிரீனு, இந்த மாதிரியான டேப்லெட்டு, அது மாதிரியான ஸ்கிரீன்லாம் காட்டக்கூடாது. பிகாஸ் ஸ்டிமுலேஷன் ஓவர் ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்குது. வெளியில கூட்டிட்டு போணும். வெளியில மீன்ஸ் சேஃபான இடங்களுக்கு. ஓகே. இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கக்கூடியது. பக்கத்துல எவனும் டப்புன்னு தும்பிடாம, அந்த மாரி இல்லாத தும்புறான்னா, அதாவது நார்மலா டஸ்ட்ல தும்புறானா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா? அது ரிஸ்க் தான் எப்படி பார்த்தாலும். ஸோ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஃபா இருக்கக்கூடிய இடங்களுக்கு வெளியில வந்து ஒரு பார்க்கோ, இதுவோ நல்ல இடங்களா கூட்டிட்டு போயிட்டு, கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி, நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. அந்த மாரி இருக்கணும். அண்ட் அந்த இன்ஃபன்சில வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ்லாம் பயங்கர ஃபாஸ்டரா இருக்கும் குரோத். ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் 1 இயர் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிளாட்டு நடக்கும்.
அப்புறம் வந்து திரும்பி கடகடன்னு ஒரு growth நடக்கும். அப்புறம் 5 வயசுல ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பொறுமையா நடக்கும். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பியூபர்ட்டி வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஹைட் growth அவங்கவங்க ஏஜ் ஏத்த மாரி அவங்களுடைய ஜெண்டருக்கு ஏத்த மாரி மாறும். அந்த டைம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் சேஞ்சஸ். எந்த மாரியான இப்ப நல்லா சில் கிளைமேட்ல பொறந்து வளர்ந்த ஒரு பேபிய திடீர்னு வந்து ஒரு ஹை சூடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இவங்க வேலை கிடைச்சுச்சுன்றதுக்காக மாறிட்டு போயிட்டாங்கன்னா, பயங்கர ப்ராப்ளம் குடுக்கும். அண்ட் பிரீத்திங். பிரீத்திங்ன்றது இந்த அம்பிலிக்கல் கார்ட் இருக்கு இல்லையா? அம்பிலிக்கல் கார்ட்ன்னா என்னது? தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கட் பண்ணுவாங்க பாருங்க. எஸ் சார். ஓகே. எஸ் சார். இப்போ பேபி வயித்துக்குள்ள இருந்து வெளியில வரும்போது டெம்பரேச்சர் சேஞ்சஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அது வயித்துக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சரும் வெளியில இருக்கிற சூழ்நிலை டெம்பரேச்சரும் ஒரு 60லேருந்து 70 டிகிரிக்கு மேல வந்து மாறக்கூடாது. பிரீதிங்கும் பாத்தீங்கன்னா அம்பிலிக்கல் கார்டு கட் ஆன மொமெண்ட்ல இருந்து அதுவா தானா வந்து மூச்சு விட ஆரம்பிக்கும். ஓகே. தன்னுடைய ஹார்ட்டை யூஸ் பண்ணியும் தன்னுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் சிம்டம் ஃபர்ஸ்ட் உயிர் நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க, எல்லா சிம்டம்ஸும் இருக்கு அப்படிங்கிறது சக்கிங் அண்ட் ஸ்வாலோயிங். அந்த பேபி வந்து எதையா ஒண்ணு வாய்க்கிட்ட கொண்டு போனா சக் பண்ணணும், உரியணும் அப்படிங்கிற அந்த ஸ்வாலோயிங் முழுங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. அது ரொம்ப இன்ஸ்டிங்க்சுவலா வரணும். எப்படி ஒரு மீன் வந்து பிறந்த உடனே அதுக்கு நீச்சல் அடிக்கணும்ன்றது நேச்சுரலா தெரியுமோ அது மாதிரி. ஸோ சக்கிங் அண்ட் ஸ்வாலோயிங் அந்த டைம்ல கை கிட்ட ஏதாச்சும் கொண்டு போனீங்கன்னா கூட டப்புன்னு கெட்டியமா பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த குரங்கா இருந்தப்போ அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு இன்ஸ்டிங் அது. அதுதான் வந்து ஸ்கேங்க் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. நல்லா கெட்டியமா பிடிச்சிக்கும் பேபி வந்து. ஓகே. அது அண்ட் எலிமினேஷன். எலிமினேஷன்ன்றது வந்து எப்போ அந்த பேபி ஃபர்ஸ்ட்டு சக்கிங் அண்ட் ஸ்வாலோயிங் வர ஆரம்பிச்சுச்சோ, அப்பவே டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ரெடி ஆயி, யூரின், பாத்ரூம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில குடுக்கறதுக்கும், வேர்வை மூலமா வெளியில எலிமினேட் பண்றதுக்கும் எல்லா விதமான குவாலிட்டீஸும் வந்து அந்த பேபிக்கு வந்துரணும். உடனே அட்ஜஸ்ட்மென்ட் நடந்துரணும். இன்ஃபன்சிலே பொறந்த உடனேவே. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஏதாச்சும் என்னென்னலாம் ரொம்ப ஆபத்தானதா போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஹசார்ட்ஸ். பிசிக்கல் ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏதாச்சும் வந்து அடிபட்டுருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளிகேஷன்ஸ் அட் த டைம் ஆஃப் பர்த். இப்போ டெலிவரி நடக்கும்போது பேபிய வந்து கன்னா பின்னான்னு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா, இந்த லோக்கல் நர்சஸ்ங்க, இல்ல லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல, இல்ல திமிரா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டாக்டர்ஸோ பண்ணிட்டாங்க, காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்து ரொம்ப அ இந்த ஆனோக்சியா, ஏபோக்சியா, ஹைபாக்சியா இந்த மாரி நெறைய டைப் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வந்து நடக்கும். பிரெயின் டேமேஜ் நடக்கும். ஆனோக்சியான்றது இடிச்சிரும் தலையிலயோ, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் நடந்துட்டு, அந்த பிரெயின் டிஷ்யூக்கு எதனா ஆச்சு அப்படின்னா, லேட்டர் ஸ்டேஜஸ்ல அந்த பேபி பொறந்ததுக்கு அப்புறமா, அது என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளமேட்டிக்கா போயிடும். கை, கால் ஊனமாவோ, இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹெல்த்தி இல்லாமலோ, இல்ல மென்டலா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோ அந்த மாரி. அதே சமயத்துல மல்டிபிள் பர்த். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல வந்து இந்த சிங்கிள் எக்ஸ்க்கு பதிலா அ ட்வின்ஸாவோ, இல்ல ட்ரிப்ளெட்ஸாவோ பொறந்தது அப்படின்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு குழந்தைகள் இறக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதிகபட்சம் வளர, வளர. ஏன்னா, ஒரு அ பேபி வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சூராவும், ஒரு பேபி வந்து கொஞ்சம் அண்டர் டெவலப்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் ஒரு பேபி வந்து பார்த்தீங்கன்னா, டிபிக்கலி இறந்துரும். ஆர் எல்ஸ் இன்னைக்கு இருக்கிற மெடிசின் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு உயிர்லாம் வாழ வச்சிடலாம். பட் வாழ்ந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழும். ஓகே. ப்ரீமெச்சூரா இருக்கும். இல்ல ஒரு இஷ்யூஸோட, காம்ப்ளிகேஷன்ஸோட, மென்டல் டிஸார்டர்ஸோட வாழ்ந்துகிட்டே இருக்கும். போஸ்ட் மெச்சூரிட்டின்றது வந்து பர்த் நடந்ததுக்கு அப்புறமா ஏதாச்சு காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்து, அந்த சைஸோட ஐ மீன் லைக் என்ன சொல்றது, ஃபீட்டஸோட சைஸ் வந்து ரொம்ப எந்த சைஸ்ல இருக்கு. ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமென்ட்டோட சர்ஜரி எக்யூப்மெண்ட்ஸோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து அந்த பேபிக்கு செட் ஆகாத மாரி ஏதாச்சும் வந்து இடிச்சிட்டாலோ, இல்ல வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸோ, இல்ல வந்து அந்த பொருட்கள் வந்து எதனாச்சு ஒத்து வராத மாரி இருந்தாலோ, இல்ல ப்ரீமெச்சூரிட்டின்றது அ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஏதாச்சு பிரெயின் டேமேஜ் பொறக்க இஷ்யூஸ் நடந்து, காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்து வர்றது. ஸோ ப்ரீமெச்சூரிட்டி அண்ட் போஸ்ட் மெச்சூரிட்டில நடக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பேபிக்கு வந்து இதுவாகும். இதெல்லாம் பிசிக்கலா உடல் சம்மந்தப்பட்ட, அதாவது அடி, இல்ல வந்து டேமேஜஸ் அப்படி. சைக்காலஜிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா, பர்த் அப்போ என்ன மாரியான ட்ரெடிஷனல் பிலீஃப்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, முட்டாள்தனமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ என்ன சொல்றது? அ இது ஏதாவது ஒரு நல்ல டைம் என்ன சொல்றது? குட் டைம், பேட் டைம்ஸ், நல்ல நேரம், கெட்ட நேரம்னு சொல்லிட்டு, பேபிய வந்து தப்பான டைம்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நேரத்துல வந்து அத இது பண்ணி எடுங்க, வெளியில எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம பண்ணவே கூடாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே நோ சயன்டிஃபிக் எவிடன்ஸ். ஓகே. இந்த டைம்ல பொறக்கணும் இப்படித்தான் அப்படின்னு. இதுக்கு எந்த விதமான சயன்டிஃபிக் எவிடன்ஸும் இதுல வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இன்னி வரைக்கும் கிடையாது. ஆனா மக்களுக்கு அத பத்தி பிரச்சனை கிடையாது.
நம்ம ஒண்ணு சொல்றோம், அது இப்படிதான் இருக்குதுன்னா, ஜாதகம் உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து அதுக்குள்ள இறங்கிருவாங்க. அதுல எதனா ஒண்ணு தப்பா சொல்லிட்டாங்கன்னா, நீங்க யார் எத பத்தி உங்கள பத்தி சொன்னாலுமே கூட, அதுல ஒரு 10 விஷயம் சொல்றாங்கன்னா, 8 விஷயம் வந்து வ குருட்டாம்போக வந்து அடிச்சு விடுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கும். இப்போ எப்படி ஜாதகம் ஒர்க் ஆகுதுன்னா, அந்த 10 பேர் சொல்றாங்கன்னா, அதுல 2 பேர் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேர் இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்லுவோம். அப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ இது ஒரு பிரச்சனை. அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். ஓகே. பேபி வந்து வெளியில வந்த உடனே, அம்மா வந்து டக்குன்னு எடுத்து அணைச்சிடணும். அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, இல்ல தாத்தா, பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களும் சரி. ஏன் அத பண்ண சொல்றாங்க அப்படின்னா, கண்ணெல்லாம் தெரியாது பேபிக்கு. அப்ப எடுத்து இப்படி அணைக்கும்போது, அந்த பேபியோடைய ஐ மீன் இந்த உலகம் வந்து கண்ணே தெரியாதப்போ, என்ன சூடு வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் அது நல்லா தெரியும் பேபிக்கு. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வெறும் பேபிய வந்து அம்மா மட்டுமேவோ, இல்ல அப்பா மட்டுமேவோ வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த பேபி வேற யாரு கூடயும் ஒட்டாது. வளர 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 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்லாம் வந்து வேற யார்ட்டயும் சேராது. அதே வளரும்போதே எல்லார்கிட்டயுமே வந்து தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா எல்லாரும் எடுத்து வச்சு வளர்த்தாங்க அப்படின்னா, அந்த பேபி வந்து எல்லார் கூடயுமே ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தியா பழக ஆரம்பிக்கும். இவங்கலாம் ஓகே சேஃப் தான் அப்படின்னு. இன்கேஸ் அம்மா வந்து பாத்ரூம் டாய்லெட் போயிட்டாங்க, இல்ல வந்து குளிக்க போயிட்டாங்க அப்படிங்கும்போது, இன்னொருத்தர் கூட தூக்கிட்டு இருக்கும்போது, இந்த பேபி வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி தப்பிக்கும். இல்ல அப்படின்னா ஹெல்ப்லெஸ்ஸா நம்ம வந்து நம்மள கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேபி அழ ஆரம்பிச்சுரும். அது ஒரு பெரிய பிரச்சனை. சைக்காலஜிக்கல் ஹசார்ட்ன்னு சொல்லுவாங்க அத. எஸ்பெஷலி வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரனோட லேட்டர் பார்ன் சில்ட்ரனுக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹெல்ப்லெஸ்ஸா நம்ம இருக்கிறோமோ, நம்மள வந்து யாராவது விட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆட்டிட்யூட் ஆஃப் பேரண்ட்ஸ் அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலா அது வந்து பெரிய ப்ராப்ளமேட்டிக் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இது போக பிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட் அந்த ஃபியூ இயர்ஸ் ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டெவலப்மெண்ட் இருக்கும். அப்ப வந்து ஹெட்டோட சைஸுக்கும், உடம்போட சைஸும் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி முக்கியமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில இருக்கிற எலும்புகள் வந்து திக் ஆக ஆரம்பிக்கும். கால்சிஃபை அப்படின்னுவாங்க. கால்சியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அம்மாவுடைய மில்க்க குடுக்க சொல்லுவாங்க. இந்த ஆர்டிபிஷியல் மில்க் இந்த அது என்னது? என்னமோ சொல்லுவாங்க அது பேரு. ஃபார்முலாவா? இவன் என்னமோ பேர் பார்த்தேன். அது பேர் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? என்னமோ சொல்லுவாங்க அது. சரி ஏதோ ஒண்ணு அது இருந்துட்டு போகுது. அதெல்லாம் வந்து குடுக்கறதுன்றது டிபிக்கலி வந்து இட் இஸ் நாட் சஜஸ்டபிள். பிகாஸ் இட் இஸ் பெட்டர் இஃப் த பேபி இஸ் ஹேவிங் தி மதர்ஸ் மில்க். அதுதான் வந்து அந்த கால்சிஃபை ஆவறதுக்கும், பிரெயினோட வெயிட் வந்து பயங்கர ரேப்பிடா இன்கிரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 75% அடல்ட் ஒரு ஒரு முழுசா வளர்ந்த ஒரு ஆணோ, இல்ல பெண்ணுடைய பிரெயினுடைய வெயிட் என்னவோ, அந்த வெயிட்ல 75% வந்து அது முதல் 3 மாசத்துக்குள்ளேயே வர ஆரம்பிச்சுரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு செகண்டும் 10,000 நியூ நியூரான் டெவலப்மென்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா லைஃப்ல திரும்பிலாம் அது நடக்காது. அந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்குதோ அதான். அந்த இடத்துல மெச்சுரேஷன் நடக்குது இல்லையா? மெச்சுரேஷன் நடக்கும்போது பயாலஜிக்கல் ஈவென்ட்ஸ் எஸ்பெஷலி நீங்க பார்ப்பீங்க இதுக்கப்புறம். இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜ்க்குள்ள அது உட்கார்றது, தவழ்றது, குப்புற படுக்கிறது, ஆ 4 கால்ல நடக்கிறது, கை கால்கள்ல நடக்கிறது. அப்புறம் வந்து எப்படி பேசுறாங்க? என்னென்ன வார்த்தைகள் மட்டும் உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்களா? இல்ல சத்தங்கள் மட்டும் போடுறாங்களா? அததான் அந்தந்த ஸ்டேஜ்ல கரெக்ட்டா பண்ணிடணும். ஓகே. அப்படின்னா எக்ஸாக்ட்டா அந்த டேட்லயே பண்ணணும் அவசியம் கிடையாது. தேர் இஸ் அ டைம் ஃப்ரேம் விண்டோ ஃபார் இட். அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்குள்ள பண்றதுன்றது இட்ஸ் மச் சேஃபர். அத தாண்டி லேட்டா பொறக்குதுன்னா, அது ஏதோ வந்து அண்டர்லையிங் கண்டிஷன வந்து சொல்ல வருது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு. ப்ராபப்ளி நெறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. ஸோ அந்த மாரி. அண்ட் சைக்கோசோஷியல் டெவலப்மென்ட். சைக்கோசோஷியல் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எரிக் எரிக்சன். நான் ஆல்ரெடி இந்த பேர சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஞாபகம் இருக்குங்க சார். டெவலப்மெண்டல் சைக்காலஜிக்கு இது பண்ணவருங்க சார். ம். ரொம்ப முக்கியமான ஒருத்தர்ன்னு சொன்னேன் இல்லையா? இவர் வர ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் நெறைய இடத்துல வருவாரு இவர் பேரு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோ சோசியல் அப்படிங்கிறது, தான் யாரா இருக்க போறேன். என்னோட ஈகோ ஐடென்டிட்டி. ஈகோனா நான் யார் அப்படிங்கிறது. அதோட ஈகோ ஸ்ட்ரென்த் அண்ட் ஈகோ குவாலிட்டி. இந்த இடத்துல ஈகோன்றது நம்ம யூஸ் பண்ற அந்த ஈகோ கிடையாது. ஓகே இது வேற. ஓகே இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன ஐடி, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது. எது செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல வர்றது. நம்ம எப்படிப்பட்டவங்க, யாரா இருக்கிறேன் அப்படின்றது. எதுக்காக நான் இத செய்றேன் அப்படிங்கிறது. அந்த எண்ணங்களும் அந்த தனிமைப்பட்டு நான் நான் இவன், நான் இவருடைய சன், இவருடைய டாட்டர், இல்ல நான் இதுவா இருக்கிறேன். இப்படிதான் நான் வந்து நடந்துப்பேன். இது எனக்கு செய்யணும். எனக்கு செய்ய வேண்டாம். எனக்கு இது குவாலிட்டியா இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஈகோ, ஐடென்டிட்டி, ஸ்ட்ரென்த், குவாலிட்டி இதெல்லாம் வச்சு தான் இந்த பேபி வந்து என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா,
தான் எப்படி இருக்க போறேன் அப்படிங்கிறதே வந்து வருது. இதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா 8 ஸ்டேஜஸ்ல வந்து முதல் ஸ்டேஜா சொல்றாரு. ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. முதல்ல வந்து ட்ரஸ்ட் வெர்சஸ் இந்த ஸ்டேஜ் மட்டும் நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன் பாருங்க குரூப்ல. ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் இல்லை, யார் உங்ககிட்ட எப்ப கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபன்னாவும் அனுப்பிச்சிடுறேன், அப்புறம் டீட்டெயில்டாகவும் அனுப்புறேன். நீங்க அதை எப்படி பார்க்கணுமோ, உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியா புரியுதோ, 3மே ஒண்ணுதான். வாட்ஸ்அப்ல வந்துச்சா பாருங்க. வந்திருக்குங்க சார். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி இந்த ஸ்டேஜ்ல நடக்கிற இதை நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த ஸ்டேஜ்ல நடக்கிற இஷ்யூஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில வரப்போகுது. அவங்க எதையுமே எதிர்பார்க்கறது அப்படிங்கிறதே இல்லாம போறாங்களா? ஹோப், வில் பவர், நம்மளா ஒரு விஷயத்த செய்யணும், நான் அதெல்லாம் செய்வேன், என்னால முடியும், நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறதா? இல்ல பர்பஸ், என்னுடைய வாழ்க்கையில என்ன விஷயத்துக்காக நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிறது அதுவா? இல்ல காம்படன்ஸ்ல யாரு கூட எல்லாம் போட்டி போடலப்பா, என் கூட யாருமே போட்டி போடுறதுல அவசியமே கிடையாது. இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலரா இருந்தாலும் அதுல என்ன மாதிரியான காம்படிஷன் இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கு அப்படிங்கிறது ஃபிடெலிட்டி. ஓகே, நம்ம யாரா இருக்கிறோம், எல்லாம் ஓகேவா, எனக்கு நான் என்ன பண்றேனே தெரியாமலே இருக்கிறானா அப்படிங்கிற அந்த ஃபிடெலிட்டி. லவ், லவ்ன்றது வந்து இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ், லவ்விங் ரிலேஷன்ஷிப், லாஸ்டிங்கான பாண்ட், ரொம்ப காலத்துக்கு வந்து ஒரு விஷயத்தோட நிலைச்சு நிற்கக்கூடிய அந்த தனிமையோ இல்ல வந்து சேர்ந்தோ இருக்கக்கூடியதுல வந்து பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறது. கேர், கேர்ன்றது வந்து அவங்க எப்படி வந்து ஒரு ஃபேமிலியா அவங்களால வந்து ஒத்து வாழ்ந்து நிறைய விஷயங்கள வந்து ஒரு பேபி கிரியேட் பண்றதுல இருந்து நல்ல ஒரு ஜெனரேஷன் கிரியேட் பண்ணி ஹெல்த்தியா ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு ஃபேமிலி ட்ரீ கிரியேட் பண்ணி கம்யூனிட்டியோட சேர்ந்து வாழ்ந்து நல்ல ஒரு லைஃப் வாழ்றாங்களா? இல்ல ஸ்டாக்னன்ட்டா அவ்வளவுதான், அது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஸ்டாக்னன்ட்னா நின்று கொண்டு இருக்கிற தேக்கம், நீர் தேக்கம் மாதிரி. அது அப்படியே நின்றுச்சு அவ்வளவுதான். அதுக்குள்ள பூஞ்சை பிடிக்கும், பாசி பிடிக்கும், எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஆல்கல் ப்ளூம், இது ப்ராலிஃபிக் க்ரோத் எல்லாமே நடந்துரும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல வருதா? இல்ல விஸ்டம் கடைசி ஸ்டேஜ்ல இதுதான் வாழ்க்கை, இதுல நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படிங்கிறாங்களா? இல்ல வந்து என்ன பண்றது, வாழ்க்கையே வெறுந்து போச்சு, வேஸ்ட்டா போச்சு, இவனுக்காக வாழ்ந்தேன், அவனுக்காக வாழ்ந்தேன், ஏன் வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியல, எனக்கு சாவு வரக்கூடாது கடவுளே, ஐயோ பயமா இருக்கு சாவ பார்த்தாலேன்ற மாரி இருக்க போறாங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இப்படியாச்சு என் லைஃப், நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன், நல்லபடியா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படின்னு. அது இவரு சொல்லியிருப்பாரு பாருங்க, பாரதியார். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த போயம? "நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ" அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோங்க சார். ஃபுல் போயம் தெரியுங்களா யாருக்காச்சும்? படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார். தேடிச்சோறு சார் கலைஞர் அவர்கள் எழுதினது தானே சார், இல்லையா? அவங்க இதுலதான் இந்த மாதிரி வரும். கலைஞர் எழுதியிருக்காரு. இவரு பாரதியாரோடது இருக்கு இல்லையா? "தேடிச்சோறு நிதன் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி ம், ம். மீது கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வெவ்வேறு என்று நினைத்தாயோ" அப்படிங்கிறதா அதுல ஃபுல் இது. ஸோ பேசிக்கலி அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, தேடிச்சோறு நிதன் தினம் தினம் நல்லா சாப்பாடை மட்டும் எடுத்து தின்னுட்டு என்னது தேடிச்சோறு நிதன் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, எப்ப பார்த்தாலும் மத்த கதை, அவன் என்ன பண்ணான், இவளுக்கு என்ன பண்ணான், அவளுக்கு ஏன் என்ன பிடிக்கல, இவனுக்கு ஏன் என்ன பிடிக்கல, இந்த மாதிரி யூஸ்லெஸ் டாக்ஸ். ஓகே, பல சின்னஞ்சிறு கதைகள், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத கதைகளை பேசி மனம் வாடி துன்பமுக விழன்று, இந்த மாதிரி கதையை பேசினா எப்படி இருக்கும் லைஃப், அவனுக்கு ஏன் பிடிக்கலனே தெரியலையே நம்மள அப்படின்றதுலே பாதி நேரம் ஓடும். இவன் ஏன் என்ன இப்படி சொல்லிட்டா, ச்சே இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால நமக்கு மனம் வாடி துன்பம் மிக உழன்று கஷ்டம் தான் படுவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பிறர் வாட பல செயல்கள் செய்து, மத்தவன் மட்டும் எப்படி ஜாலியா இருக்கலாம், அவன் புது கார் வாங்கிட்டானா, இரு இரு
பக்கத்துல போகும்போது கீரலை போட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ல வந்து கீரலை நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கிறீங்க. ஒரு கார் வாங்க சாதாரண விஷயம் கிடையாது. லைஃப் சேவிங்ஸ். ஓகே. நீங்க வாங்கின கார்ல இப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்து அழகா வச்சிருக்கீங்க வெள்ளை கலர் கார். அதுல வந்து பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு லேடியோ இல்ல ஒரு சின்ன பையனோ இல்ல வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோ நல்லா ஒரு சாவியை வச்சு பைக் அப்படியே சர்ன்னு ஒரு கீரலை போட்டு போனா ஒரு கீரலை இவ்வளோண்டு போட்டாலே அதுக்கு 4000 5000 செலவாயிடுது. அப்ப அவ்வளவு பெரிய கீரலை கிழிச்சு விட்டு போட்டு விட்டு போனாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு காலைல வந்து பாக்குறீங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன தோணும் உங்களுக்கு? உங்களுக்கு செலவு உங்களுக்கு பிடிச்ச கார் வேற. நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிருக்கீங்க. அது உங்களுடைய லைஃபோடைய ஒரு ஒரு சிம்பிள் மாதிரி. நான் நான் ஜெயிச்சுட்டேன். நான் ஜெயிக்கிறதுக்கு நான் இன்னும் நிறைய பண்ணதுக்கு இது வந்து எனக்கு ஒரு காரணமா இருக்குது. ஜெயிச்சா இந்த கார் என்னால வாங்க முடியும். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? How will you feel about it? சொல்லுங்க. கடுப்பாகும். ஓகே. ஓகே தான். ஆப்டான ரெஸ்பான்ஸ் தான். பட் சரி ஓகே ரைட் ஓகே. ஒண்ணு ஒரு ஒரு மாதிரி வச்சு கேட்கணும். இப்போ அது வந்து ஏன் நடக்குது? அவங்க வந்து பிறர் வாட பல செயல்கள் செய்யுது. எனக்கு கார் வாங்கல. அப்ப அவன் மட்டும் கார் கேக்குது. காரு அதுவும் நல்ல கலர்ல வாங்கிட்டு வந்து இவ்வளவு அழகா நிக்கிற ரெட் கலர்ல வாங்குற நீ நான் கீரல் போடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கீரல போட்டு விட்டு போறேன். ப்ளூ கலர் கார் கேக்குது அவனுக்கு. ராயல் ப்ளூ. நான் கீரல் போடுறேன். டார்க் நேவி கலர்ல வாங்கினேன். அவனை பண்ணி விட்டு போறது. வயித்தெரிச்சல் வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஏன்னா அவங்க லைஃப் டிசாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப். அவங்க லைஃப் வந்து சேடான லைஃப். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அவங்க லைஃப் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. மத்தவனையும் சேட் ஆக்கி விட்டுரும். ரோட்ல யாரு கிடைக்கிறாங்களோ அவங்க கிட்ட சண்டை போடுவோம். மத்தவங்களை எப்படி வந்து வெறுப்பேற்றலாம்? அவன் பொருளை எப்படி உடைக்கலாம்? இவங்க பைக் தானே. அவ சைட் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சுட்டு போயிருந்தான்னா அவ வண்டி நான் உட்கார விடுவேன். நான் கேட்டுறேன் என்ன பண்றான்? நான் உட்காடுறேன். சைட் ஸ்டாண்ட் உடஞ்சானா உடைய கட்டி எனக்கு என் பைக் கிடையாது. இல்ல என் பைக்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணா இது வந்து அதாவது பிறர்வாட பல செயல்கள் செய்து இப்படியே போகும் லைஃப். கொடுங்கூற்றுக்கு இரையான பெண் இப்படியே போயிட்டு லைஃப் வந்து ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் போகும். மனம் நரை கூடி கிழப்பருவம் மீது இப்படியே லைஃப் போயிட்டு நரைனா தலையில இருக்கிற நரமுடி நரை கூடி கிழப்பருவம் மீது வயசானதுக்கு அப்புறமா ஐயோ நம்ம லைஃப் ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு அப்ப தோண ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இந்த எரிக் எரிக்சனோட அந்த இதுல. ஓகே. அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் இந்த மாதிரி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் லைஃப் வந்து அப்ப சாகும்போது அப்ப ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்காரு. அப்ப இந்த வாயெல்லாம் இருக்காரு. எல்லாம் ஆடி அடங்கி நாடி நரம்பெல்லாம் வந்து ஆஃப் ஆகி அப்படியே இதுல இருக்கும். அப்போ இன்டெகிரிட்டி யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா நான் யாருக்கும் எதுவும் பண்ணலப்பா. என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்தேன். ஏதோ என்னால முடிஞ்சது நல்லபடியா நான் இருந்தேன். எனக்கால முடிஞ்சது என்னவோ அது குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். அவன் நன்றி கெட்டது இருக்கானா நல்லபடியா இருக்கானா அதை பத்தி எனக்கு தேவையில்ல. என் லைஃப் என் விருப்பப்படி நான் நிம்மதியா வாழ்ந்துட்டேன்ப்பா பரவாயில்ல அப்படிங்கிறது இன்டெகிரிட்டியோட இறந்து போவாங்க. அவங்களுக்கு சாவை பத்தி பயம் இருக்காது. ஓகே நைஸ். எனக்கு அட்லீஸ்ட் நான் இந்த வயசு வரைக்கும் வாழ்ந்தேன். இவ்வளவு குழந்தைகள் வந்து சின்ன வயசுல ஒண்ணுமில்லாம இறந்து போயிடுறாங்களே 21 வயசுலயும் 10 வயசுலயும் அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும். டிஸ்பேர் அப்படிங்கிறது ஐயோ வாழ்க்க முடிய போதே என்னால வாழ முடியாது திரும்பி எல்லாம் போய் ஒன்றும் வாழ முடியாது. ஆனாலும் அந்த வயசுல சாவறதுக்கு மனசு வராது. எப்படி இருக்கும் பாரு. கஷ்டமா இருக்கும். ரொம்ப மோசமா இருக்கும் அந்த டைம்ல. நிறைய இடத்துல வந்து இதை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. பட் இவர் அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. கொடுங்கூற்று கிரையான பின் மாயும் சேர்த்து ஒழிஞ்சு போறது. மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் இந்த மாதிரி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படியா நான் சாவ நினைச்சேன் சான்ஸே என் லைஃப்பை நான் மீனிங்ஃபுல்லா வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்த 8 ஸ்டேஜஸ் ஆஃப் எரிக் எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சைக்காலஜி ஃபீல்டுல மிக முக்கியமான ஒரு ஒரு டெவலப்மெண்ட் தியரி அப்படிங்கிறதுல வந்து வருது. ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் வந்து 5 ஸ்டேஜஸ்ல சொல்லியிருப்பாரு. இவர் 8 ஸ்டேஜஸ்ல இன்னும் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதுங்களா? அந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியுதுங்களா? எஸ் சார் தெரியுதுங்க சார். அந்த ஸ்டேஜ்ல ஒருத்தன் ஏன் வந்து பைத்தியகாரமா நடந்துக்கிறான்? ஒருத்தன் ஏன் வந்து யாரையுமே நம்பவே மாட்டேங்கிறாரு? இருந்தாலும் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறான்ப்பா. கட்டின பொண்டாட்டி நம்ப மாட்டேங்கிறான், பெத்த புள்ளைய நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்றாங்களா? அதெல்லாம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜஸ்ல நடக்கிற பிரச்சனைகள். இந்த 8 ஸ்டேஜ் சொல்லியிருக்காரு இல்லையா? முதல்ல இருந்து 18 மாசங்கள். அந்த 18 மாசத்துல இருந்து 3 வருஷங்கள். 3ல இருந்து 5 வருஷங்கள். 5ல இருந்து 13. இதுல எங்கெங்க பிரச்சனைகள் வருது அப்படின்றது. வளர்ற வயசுல அவங்க தனியா வந்து தனிச்சு செயல்படும் தன்மை இல்லாம போயிடுதா? எதையா ஒண்ணு செஞ்சா அதுல பிரச்சனைகள் நடக்குதா? இதெல்லாம் தான் எரிக் எரிக்சனோட ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு கேட்பேன். கண்டிப்பா சொல்லணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா புக்ல பக்கம் பக்கமா கொடுத்துருப்பாங்க. அவ்வளோலாம் போனீங்கன்னா அவ்வளவுதான். அண்டர்ஸ்டுட்? எஸ் சார்.
ஓகே. ஸோ இதுல சோஷியலா மத்த பிஹேவியரும் இருக்கும். அட்டாச்மென்ட், ஸ்மைலிங், ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. மத்தவங்கள பார்த்தா பயப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட சேர்ந்து காக்னிட்டிவ் டெவலப்மென்ட். இது வந்து பிசிக்கலா இந்த மாரிலாம் வளருது எல்லாம் ஓகே ரைட்ன்னு வச்சுக்கோங்களேன். காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் அப்படின்னா, காக்னிஷன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் காக்னிஷன்? பெர்செப்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட். ம். ஓகே. ஸோ சரி. பேசிக்கலி அப்ப காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் அப்ப அவங்களால வந்து எந்த அளவுக்கு நல்லா அந்த உலகத்த வந்து புரிஞ்சு நல்லபடியா செயல்பட முடியுது, நல்லா ஹெல்த்தியா வாழ முடியுது அப்படிங்கிறது வந்து காக்னிஷன பொறுத்து அமையுது. நீங்க ஃபர்ஸ்ட் பிளாக்ல பார்த்திருப்பீங்க காக்னிட்டிவ் சைக்காலஜில. அப்ப அத பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா டெவலப்மென்ட்ட பத்தி ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கொத்தனார் எக்ஸாம்பிள் கூட குடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? எஸ், எஸ். ஜீன் பியாஜெட். ஜீன் பியாஜெட். ஜீன் பியாஜெட். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்னென்ன ஸ்டேஜ் குடுத்திருக்காரு? 4 ஸ்டேஜ். சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்பரேஷனல், கான்கிரீட் ஆப்பரேஷன், ஃபார்மல் ஆப்பரேஷனல் அப்படின்னு 4 ஸ்டேஜ்ல குடுத்திருக்காரு. சென்சரி அப்படிங்கிறது கை, கால் பார்க்கறது, கேட்கறது, தொடுறது இது மாதிரியான விஷயங்கள். ஓகே. ஸோ அதெல்லாம் வர்றது சென்சரி. முதல்ல 2 வருஷத்துக்குள்ள. அப்புறம் ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். இத நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஞாபகம் இருக்கா? சார் அனுப்பிச்சிருக்கீங்க. ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க சார். எடுங்க. தேடி எடுங்க. தேடி எடுத்து அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் எனக்கு. The sensory motor stage, pre-operational stage, concrete operational stage, formal operational stage சார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி சென்சஸ் வச்சு அவங்க என்வரான்மெண்ட் கூட வந்து இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ப்ரீ ஆப்ரேஷன்ல வந்து சைல்டு வந்து எப்படி வேர்ல்ட வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். அதாவது பொம்மைங்கள்லாம் வச்சு விளையாடுறது, அதுக்கு இது பண்றது அந்த மாதிரி. கான்கிரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ்ல வந்து அவங்க எல்லா ரூல்ஸும் எல்லாமே கத்துப்பாங்க எல்லாமே. ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ்ல வந்து எப்படி ஃபியூச்சரை பத்தி எப்படி திங்க் பண்றாங்க, சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது. ஓகே. ஸோ அந்த ஃபோட்டோ திரும்பி ரீசெண்ட் பண்ணுங்க. ஆ ஏன் ஜீன் பியாஜெட்டோட இந்த கான்செப்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆச்சு அப்படின்னா, அவரு சில முக்கியமான விஷயங்கள பத்தி அதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஓகே. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. ஓகே சூப்பர். 2 பேருமே வச்சிருக்கீங்க. குட். இப்ப அதுல பாத்தீங்கன்னா, அந்த பேபி ஒரு பொருளோட இன்டராக்ட் பண்றது அப்படின்றதும், அது வெறும் உணர்வுகள வச்சு மட்டும். அடுத்து வேர்ல்ட சிம்பிளா பாக்குது. இது பொருள் மட்டும் கிடையாது. இது ஒரு பொம்மை. இது என்ன பொம்மை? இது நாய் பொம்மை. இது வந்து அ மாடு பொம்மை. இது வந்து ஒரு பியர் பொம்மை. அப்படிங்கிற அந்த அந்த ஆப்பரேஷனுக்கு ப்ரீ ஆப்பரேஷனல் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து கான்கிரீட். ரூல்ஸ புரிஞ்சுக்கிற தன்மை. ஓகே. இந்த இடத்துல தான் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத நான் அப்புறம் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கான்கிரீட் ஆப்பரேஷன்ல உலகத்துடைய ரூல்ஸ் என்ன? ஃபார்மல் ஆப்பரேஷன்ன்றது எதிர்காலத்தையும் மையல் கொண்டு ஓகே இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எசென்ஷியலி இவரு ஏன் அவ்வளோ ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் இல்லாதப்பவும் அது இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றது புரியுதுங்களா? இப்ப நமக்கு தெரியும். சாவி வந்து உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறதுக்கும், சாவிய நீங்க வேற ஏதாவது ஒரு பொருள் இடத்துல வச்சுட்டதுக்கு அப்புறமாவும், அந்த சாவி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? எஸ் சார். இப்போ எங்களுக்கு சாவி தேவைப்படுது அப்படின்னா, நான் போய் பக்கத்துல போய் பார்க்கல. ஆனாலும் இது அந்த பிளேஸ்ல தான் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அதுதானே சொல்றீங்க? கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அது 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 தெரிஞ்சத பொறுத்து தான். இந்த கான்செப்ட்ட டெவலப் பண்றத பொறுத்து தான், பஸ் இல்ல ஆனா வரும். போயிடுச்சு ஆனா இருக்கு. அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்ல இருந்து, அம்மா இருக்காங்க. இருக்காங்கன்னா இப்ப எங்க இருக்காங்களா? இப்ப இல்லப்பா. அவங்க வீட்ல இருக்காங்க. அப்படிங்கிற இந்த இந்த இது ஒரு சின்ன விஷயமா தெரியும். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இந்த ரூல்ஸ கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. இது ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படிங்கிறது. இத பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரூல்ஸ்லாம் கத்துக்கிறாங்க. அவங்க எப்படி பேசணும், ஃபோனாலஜி, எப்படி செமான்டிக்ஸ், அது எப்படிலாம் வந்து அந்த லாஜிக்கோட அவங்க பேசுறாங்க. கிராமர் எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே. மார்ஃபாலஜி அதனுடைய கட்டமைப்பு. பிராக்மேட்டிக்ஸ் நடைமுறை சாத்தியத்துக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஓகே. எப்படிலாம் வந்து பிராக்டிகலா நம்ம பண்ணலாம். அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஸோ டெவலப்மென்ட்ல 2 இப்ப நீங்க பார்த்திருக்கிறது 2 பேர் இம்பார்ட்டன்ட்டான ஆள பார்த்திருக்கீங்க. யார் யாரு?
ஒண்ணு எரிக் எரிக்சன், அவரோட ஜீன் பேர் என்ன? பியாஜெட். சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட். சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். அவர் கண்டுபிடிச்ச எரிக் எரிக்சனோடதுனாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? எரிக் எரிக்சன்னாலே சைக்கோசோஷியல் டெவலப்மெண்டோட 8 ஸ்டேஜஸ். கரெக்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து இது ஆப்ரேஷனல் ஸ்டேஜஸ் பத்தி காக்னிட்டிவா எப்படி வந்து மனசுல நினைச்சுக்கிறாங்க, காக்னிஷன் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி இந்த உலகத்தை பாக்குறாங்கன்றது யார் அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும்? ஜீன் பியாஜெட்டோடைய அந்த 4 ஸ்டேஜஸ். அது பேர் என்ன? காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இன் இன்ஃபான்சி. ஓகே ஓகே. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். சரி, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே இதே மாதிரி ஹசார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்லயுமே இதை அப்படியே பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எல்லா ஸ்டேஜஸ்லயுமே. இதை நீங்க எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா எடுத்த உடனே எரிக் எரிக்சனோட எழுதுப்பா 8 ஸ்டேஜஸ் கொடுத்துட மாட்டாங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறது மட்டும் இன்ஃபன்சி ஸ்டேஜ்னு கேட்பாங்க, இல்ல ஏர்லி சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லாட்டி வந்து லேட் சைல்டுஹுட், இல்லாட்டி அடலசன்ட், இல்லாட்டி வந்து அடல்ட்ஹுட். அடல்ட்ஹுட்ல 3 பிரியுது. என்னென்னது? ஏர்லி அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு அப்போ கரெக்டா ஆன்சர் அதுக்கு எழுத தெரியணும்னா நீங்க எப்படி புரிஞ்சிருக்கணும்? உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் முக்கியமா? இது உங்களுக்கு தெரியணும்னா முக்கியமா என்ன புரிஞ்சிருக்கணும் இந்த ஆன்சர்லாம் நீங்க எழுதணும்னா? சார் பேசிக்காவே அந்த 8 ஸ்டேஜஸோட தனித்தனியா நேமும் அதோட ஃபங்க்ஷன் என்ன எந்த மாதிரின்னு தனியாவே நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் அவங்க கேட்கும்போது அதை மட்டும் ஸ்பெசிஃபையா எழுத முடியும் சார். ஓகே, மெயினா என்ன தெரியுமா தெரிஞ்சிருக்கணும்? ப்ரீநேட்டல்னா என்ன, இன்ஃபன்சினா என்ன, எர்லி சைல்டுஹுட்னா என்ன, லேட் சைல்டுஹுட்னா என்ன, அடலசன்ஸ்னா என்ன, அடல்ட்ஹுட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா மிச்சதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். எரிக் எரிக்சன் நான் இப்போ சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. அது ஃபோட்டோ வேற பார்த்துட்டீங்கன்னா இன்னும் அழகாவே புரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்க இவரோடது பேர் என்ன, ஜீன் பியாஜெட்டோடது சேம் கோஸ் ஃபார் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஒரு வேலை உங்களுக்கு இல்லை இப்போ வரைக்கும் வரல, பட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு. பட் அது கேட்டாலுமே கூட உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா டப்புன்னு புரிஞ்சிடும். ஓரல் ஆனுவல் ஃபாலிகுலேட்டர் ஜெனிட்டல் வந்து 5 ஸ்டேஜ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா என்ன ஸ்டேஜ் கேட்குறாங்கன்றது வந்து நமக்கு தெரியணும். அது என்னப்பா ஸ்டேஜ் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் என்ன அது தெரியணும் இல்லையா? கரெக்ட் இல்ல? அப்ப உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும் அப்படின்னா லைஃபை நீங்க எப்படி பிரிச்சுக்கலாம்? ஸ்டேஜா பிரிக்கணும். ஓகே, அந்த ஸ்டேஜ் ஞாபகம் இருக்கும். ப்ரீநேட்டல் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் நீங்க? எப்போ இருந்து எப்போ வரைக்கும்ட்டு? அதாவது பிஃபோர் பர்த் தான் ப்ரீநேட்டல். கன்செப்ஷன்ல இருந்து பிஃபோர் பர்த் வரைக்கும் சார். கன்செப்ஷன் டு பர்த், பிறக்கிற வரைக்கும். ம். அதுக்கடுத்து குழந்தை பருவம் அப்படின்றாங்க. அது குழந்தை பருவத்தை எப்படி பிரிக்கலாம்? இன்ஃபன்சி ஃபர்ஸ்ட் 2 வருஷம் இருக்குது, கை குழந்தை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ். அதுக்கடுத்து என்ன பிரிக்கலாம்? சைல்டுஹுட் அப்படின்னு வருதா? சைல்டுஹுட்னா ஓகேப்பா, சின்ன பையனா இருக்கான், சின்ன பொண்ணா இருக்கா அப்படின்னு, சின்ன பொண்ணு சின்ன பையன் அப்படிங்கிற கான்செப்ட். அதையே 2ஆ பிரிக்கலாம். எர்லி சைல்டுஹுட், லேட் சைல்டுஹுட்னு சொல்லிட்டு 2ல இருந்து 6 வயசுக்குள்ள இருக்கிறதும் 6ல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிறதும். அதுக்கடுத்து அடலசன்ஸ். அடலசன்றது விடலை பருவம்ன்றாங்க இல்லையா? இந்த வளர்ச்சி இருக்குது, அவங்க இதுவா மாறுறது, ஒரு வளர்ந்த ஆணாவோ பெண்ணாவோ ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். குழந்தையும் கிடையாது அப்போ அவங்க அடலசன்ட் ஸ்டேஜ்ல, விடலை பருவத்துல. அதே சமயத்தில் வளர்ந்த ஆணும் வளர்ந்த பொண்ணும் கிடையாது. அடலசன்ட் அப்படின்னா பியூபர்ட்டி டு 18 வயசு இல்ல 19 வயசு இருக்கு, அந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க. 11ல இருந்து கூட வச்சுக்கலாம், 11 12ல இருந்து கூட வைக்கலாம். 13 14 டீன் 19 வரைக்கும் போது பாருங்க அதெல்லாம். அதுக்கடுத்து அடல்ட் ஆயிட்டாங்க. கரெக்டா? அடல்ட்டோட 3ஆ பிரிச்சுக்கலாம். எர்லி அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு. எர்லி அடல்ட்ஹுட் 18ல இருந்து 40 வயசுக்குள்ள. மிடில் அடல்ட்ஹுட்ன்றது 40ல இருந்து 60 வயசுக்குள்ள. அதாவது லேட் அடல்ட்ஹுட் அப்படின்றது அட்வான்ஸ் ஸ்டேஜஸ், 60க்கும் மேற்பட்டு போறது எல்லாமே அது அந்த ஸ்டேஜ். இதை நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் இது என்னென்ன ஸ்டேஜ்ல எது நடக்குது அப்படிங்கிறது தெரியலாம். அதுக்கேற்ற மாதிரி எரிக் எரிக்சனை வச்சு நீ வந்து இன்ஃபன்சி மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ எஸ் சார். 2 இயர்ஸ் பேபிக்கான அந்த சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் மாடலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார்.
கரெக்ட். அப்ப இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்ல பிசிக்கல் ஹசார்ட்ஸ் என்ன இருக்கும்? அந்த ஸ்டேஜ்ல வந்து என்னென்ன அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டாங்கன்னா, இப்ப இன்ஃபன்சில கேட்டா உங்களுக்கு சொல்லிருவீங்க அழகா. ஓகேப்பா இன்ஃபன்சினா இந்த ஹைபாக்சியா நடக்குது. பிரெக்னன்சி லேபர் வார்டுல நடக்கும்போது பிரச்சனைகள் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்னாலயோ, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா, அதுல வந்து இந்த இஷ்யூஸ் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இத வச்சு நீங்க சொல்றீங்க. இப்போ ஒருவேள உங்ககிட்ட அம் லேட் அடல்ட்ஹுட் அதுல வந்து என்னென்ன இஷ்யூஸ் நடக்கிறதுக்கு ஹசார்ட்ஸ் இருக்கு. பிசிக்கல் ஹசார்ட்ஸ், சைக்காலஜிக்கல் ஹசார்ட்ஸ்ன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களா சொல்லுங்க பாப்போம். பிசிக்கலானா அவங்களுக்கு இருக்கிற டிசீசஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் உடல் அளவுல ப்ராப்ளம் இருக்கும் சார். சைக்காலஜினா தனிமையா இருக்கிறது ஃபீல் பண்ணுவாங்க. அதால எதனா ப்ராப்ளம் வரலாம். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாலாம் ஒரு ஒர்க்குக்குலாம் போக மாட்டாங்க. அப்ப தனியா இருப்பாங்க. யார் கூடயும் இன்டராக்ட் இல்லாத மாதிரி நம்மள பார்த்து அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரலாம் சார். வெரி குட். பிசிக்கலானா உடல் அளவுல அவங்களுக்கு இருக்கிற நோய்களா இருக்கலாம். ம். சூப்பர். ஸோ இப்போ 2வது ஆன்சர் வந்து நீங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் ஆட் பண்ணணும். என்னன்னா, அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து போனோட டென்சிட்டில வீக் ஆயிட்டு இருக்கும். நமக்கு இருக்கிற மாரி போன் ஸ்ட்ராங்கா இருக்காது. டென்சிட்டி வந்து வீக் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்ப வீக்கா இருக்கும்போது ஆப்வியஸ்லி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போன் ஃப்ராக்சர்ஸ் ஈஸியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் ஆயிட்டு இருக்கும். அதனால வந்து திரும்பி அவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க சொன்னது. அண்ட் மத்த விஷயங்கள் வந்து கீழ ஏதாச்சும் விழுந்துட்டாலோ, இல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து டிசீசஸ் வரதுக்கு, இல்ல வந்து ஆர்கன்ஸ் வந்து இதுவாக இருக்கும். டீஜெனரேட் ஆக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் வயசு ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா, கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா நல்லா திக்கா பிடிக்க முடியாது. தொங்க ஆரம்பிக்கும். அண்ட் என்ன சொல்றது சுருக்கங்கள். அதே மாரி ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பழைய சின்ன வயசுல இருக்கிற மாரி வந்து ஃபங்ஷன்ஸ் வந்து ஹெல்தியா இருக்காது. ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஆக ஆரம்பிச்சுரும். மூச்சு வாங்கும் பயங்கரமா. பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாரி நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாரியான இஷ்யூஸ் இத வச்சு நீங்க சைக்காலஜிக்கலா என்ன பிரச்சனைகள், பிசியோலாஜிக்கலா என்ன பிரச்சனைகள், அதுல வந்து வேற என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஹெட்டிங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி படிச்சீங்க பாருங்க. முதல்ல இன்ஃபன்சிக்கோ, இல்ல சைல்ட்ஹுட்க்கோ இப்ப நீங்க படிச்சீங்க பாருங்க. அதே தான். சேம். இப்ப கேட்டாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுத போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதோடைய இன்ட்ரோடக்ஷன் மாரி எழுதுவீங்க. இன்ட்ரோடக்ஷன்னா இது இந்த ஸ்டேஜ்னா என்ன? அப்படிங்கிறது. அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ்ஸ். இந்த ஸ்டேஜ்ல இது நடக்குதுப்பா. இந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க வந்து ஏர்லி அடல்ட்ஹுட்ல இதெல்லாம் பண்றாங்க. இல்ல இன்ஃபன்சில இதெல்லாம் பண்ண போறாங்க. அப்படிங்கிறது பேசிக்கா எழுதிங்க. அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த டைம்ல என்னென்ன பண்றாங்கப்பா? விளையாடுறாங்க, ஆட்டம் போடுறாங்க, பிஹேவியரலா வந்து ஸ்டபர்னா இருக்கிறதோ, இல்ல வந்து எ அ டிஸோபீடியன்ட்டா இருக்கிறதா, இல்ல ஒபீடியன்ட்டா இருக்கிறதா, பிஹேவியரல் ப்ராப்ளம் அந்தந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்குது அப்படின்றது. நான் வந்து ஸ்டபர்னா இருக்க போறேன், டிஸோபீடியன்ட்டா இருக்க போறேன், நெகட்டிவா இருக்க போறேன், இல்ல எல்லாருக்கும் பிரச்சனை பண்ணி ஆன்டாகனிஸ்டிக்காவோ, இல்ல டிஸ்ரப்டிவாவோ இருக்க போறேன் அப்படிங்கிற மாரி. டாய்ஸ் கூட விளையாட போறேன். இல்ல இதுல நல்லபடியா நடந்ததுன்னா, இந்த டைம்ல வந்து சஃபிஷியன்ட்டா, இண்டிபெண்டன்ட்டா நல்லா செல்ஃபா இருக்க போறேன் அப்படிங்கிறது. இல்ல பிசிக்கல் காக்னிட்டிவ்ல இந்தந்த ஹைட்க்குள்ள, இந்தந்த வயசுக்குள்ள நடக்க போகுது அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதணும். அதுக்கடுத்து ஹசார்ட்ஸ் ஆப்வியஸ்லி ஏற்கனவே சொன்னேன். பிசிக்கல் ஹசார்ட்ஸ், சைக்காலஜிக்கல் ஹசார்ட் 2த்துக்குமே நீங்க எழுத போறீங்க. அது அதுக்கு ஒரு 4 பாயிண்ட். குரோத் அண்ட் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேஜ்ல என்ன குரோத் நடக்குது அப்படிங்கிறதும், அதுல குறிப்பா பிசிக்கலா என்னென்ன ஒரு ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, பாடி பில்ட் எவ்வளோ, மோட்டார் ஸ்கில்ஸ் கை, கால் ஷூ போடுற அளவுக்கு வந்துருச்சு. ஐ மீன் லேஸ் கட்டுற அளவுக்கு வந்துருச்சு. நுணுக்கமான எழுத்துக்கள் வர்ற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதோ, இல்ல பல்லு வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி நீங்க எழுதிட்டு, அதோட ஓவரால் காக்னிட்டிவ் டெவலப்மென்ட். அதாவது சைக்கோ சோசியலாவும் எழுதணும். எரிக் எரிக்சனோட ஒரு ஒரு அந்த ஸ்டேஜ் மட்டும் என்ன ஸ்டேஜ் கேட்டிருக்காங்களோ, காக்னிட்டிவ் டெவலப்மென்ட்ல அவ என்ன ஸ்டேஜ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாரி ஜீன் பியாஜெட்டோட கான்செப்ட் எழுதணும். எழுதிட்டு நீங்க அப்படியே முடிச்சிட வேண்டியது தான். எந்த ஸ்டேஜ் கேட்டாலும் இதுதான் ஃபார்மேட். புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார் புரியுது. ஏன்னா ஒரே ஃபார்மேட் தான். அதே சப்ஹெட்டிங் தான். எழுத போறது மட்டும் மாறப்போகுது. ஆனா, அவ்வளத்தையும் நம்ம உட்காந்துட்டு ஒண்ணு ஒண்ணா பார்த்தீங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும். அதுக்கு பதிலா இப்ப இந்த டயகிராம் மாரி பார்த்துட்டு, எரிக் எரிக்சனோட 8 ஸ்டேஜ் இதானா? அப்ப எந்த ஸ்டேஜ் கேட்கறான்? எந்த வயசுல இருக்கிறவன் கேட்கறான்? அப்ப அந்த வயசு என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஏர்லி சைல்ட்ஹுட்டா? இல்ல லேட் சைல்ட்ஹுட்டா? இல்ல அடாலசன்ஸா? இல்ல யங் அடல்ட்ஹுட்டா? மிடில் அடல்ட்ஹுட்டா? லேட் அடல்ட்ஹுட்டான்றது. இந்த லாஸ்ட்டா ஒரு டயகிராம் மாரி குடுத்திருந்தேன் பாருங்க. வெறும் பென்சில்ல வரைஞ்ச மாரி. அந்த ஸ்டேஜஸ் அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அவன் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதிருவீங்க. அவ்வளோதான். ஓகே. இல்ல ஜெனரலா கேட்டாங்க அப்படின்னா, ஜெர்மினல், எம்பிரியானிக், ஃபீட்டல் 3 ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அதையும் கூட நீங்க எழுதிடலாம். ஜெனரல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மினல் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்குள்ள நடக்கிறது.
எம்பிரியானிக் அப்படிங்கிறது இந்த மூளை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள். ஃபீட்டல்ன்றது உடல் எல்லாமே சேர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது. இந்த லாஸ்டா ஒரு டயக்ராம் வச்சிருக்கேன் பாருங்க. ஓகேங்க சார். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் வந்துருக்கு. நாளைக்கு வந்து நம்ம அடுத்தது பேலன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? சரி, இது வரைக்கும் ஏதாவது புரிஞ்சுச்சா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? அண்டர்ஸ்டுட்? எஸ் சார், புரியுதுங்க சார். ஓகே. ஓகே, ஃபைன். தேங்க் யூ எவ்ரிவன். ஹேவ் a great day. சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஓகே, ஓகேம்மா. தேங்க்யூங்க சார். Yeah.